பெயின்ஃபுல் செக்ஸ்னு ஒன்று இருக்குது. இது காமனாக நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க, விச் இஸ் டெஃபினெட்லி நாட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வலிக்கும் அப்படிங்கிறதே இட் இஸ் நாட் நார்மல். பெயின்ஃபுல் செக்ஸ் பற்றி நம்ம பேசும்போது அது கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ப்ராப்ளமா இல்லை ஜென்ஸ்க்கும் இருக்குமா? ஓகே, ஜென்ஸ்க்கும் நிறைய பேர் இருக்கும். எஸ்பெஷலி வந்துட்டு ஃபோர் ஸ்கின் ரொம்ப டைட்டண்டாக இருக்குது, கீழே வந்துட்டு மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப பெயின்ஃபுல் செக்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு 3 டிப்ஸ் சொல்லுங்கள், மேல் அண்ட் ஃபீமேல். இதெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு செக்ஷுவல் கன்சல்டன்ட் கிட்ட போய் நீங்கள் பேசணும்ப்பா அப்படின்னா நீங்கள் என்ன இருக்கும், ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு புரியுற மாதிரி ஹோலிஸ்டிக் அவங்களுக்கு ஒரு இன்டர்வென்ஷன் ப்ரொவைட் பண்ணலாம். டெஃபினட்டாக ஃபிசியோதெரப்பி பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ நிறைய ஃபீமேல்ஸ்க்கு வந்து இன்னி வரைக்கும் தெரியாத அவங்களுக்கும் ஆர்காசம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் நீங்கள் டீல் பண்ணியிருக்கீங்களா? பெனிட்ரேட்டிவ் செக்ஸில் தான் விமனுக்கு ஆர்காசம் நடக்குங்கிறது மென்னோட மென்டாலிட்டியும் கூட விமனோட மென்டாலிட்டியும் கூட. Hello everyone, so welcome to another episode of Aha with Sumaya. ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம பாட்காஸ்ட்டில் நிறைய டாக்டர்ஸ் அண்ட் கெஸ்ட் வந்து அவங்களோட நாலேஜ் அண்ட் இன்சைட் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்களும் ஆஹான்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கெஸ்ட்டை நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். இவங்களை ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, சொசைட்டியில் நிறைய ஒரு டேபு டாபிக்ஸ் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக போல்டாக தைரியமாக அந்த பொண்ணு போடுவாங்க. ஸோ யாருப்பா இந்த பொண்ணுன்னு போய் பார்த்தா அவங்க தான் ஜெயஸ்ரீ. So let's welcome Jayashree, founder of Uyirmai and sexual and perinatal consultant. Wow, what an amazing introduction பண்ணீங்க. என்ன படிச்சிருக்கீங்க, இது எவ்வளோ டீப்பாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது. ப்ளஸ் இவங்க ஒரு ப்ரொஃபைல் வச்சுருக்காங்க அப்படின்னா ஐ திங்க் சொசைட்டியில் ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான் இந்த மாதிரி ப்ரொஃபைலை வச்சுருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். Thank you for the lovely introduction and warm welcome. I'm happy to be here. So basically வந்துட்டு mine is a well decided career. தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு கேள்வி இல்லை, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாருக்கும் இது செக்ஷுவல் கன்சல்டன்ட், அது செக்ஸ் அப்படின்னால இந்த ராத்திரியில் ஒரு 10 மணி டாக்டர், அதே எக்ஸ் டாக்டர் எக்ஸ், அதுதான் நீங்களா இல்லை அந்த மாதிரி ஸ்டடீஸ் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? என்னன்னா வந்து நான் மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கேன். ஸோ அப்போலேருந்தே வந்துட்டு கவுன்சிலிங் இது எல்லாமே அண்ட் ஃபர்தராக போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் கவுன்சிலிங் அட் ஃபேமிலி தெரப்பி, செக்ஷுவல் கவுன்சிலிங், இதெல்லாம் ஃபர்தர் ஸ்பெஷலைசேஷன். பட் செக்ஷுவல் கவுன்சிலிங், பெரினேட்டல் கவுன்சிலிங் தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேசிக் நல்ல ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியும் இருக்கணும், அது இதோட ரிலேட்டடாக இருக்கணும்னு சொல்லி அப்படி படித்து அப்படி வந்தது தான். ஓகே, ஸோ மைன் இஸ் மோர் இன்டு கவுன்சிலிங் அண்ட் தெரப்பி அண்ட் அவேர்னஸ் கிரியேஷன். ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால தான் வந்துட்டு பல பிரச்சனை வருது. அதாவது பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு எனக்கு இது பிரச்சனை அப்படின்னு வந்து அது சிவியர் ஆகி ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் ஆகி அதனால் நிறைய ப்ராப்ளம் வரவங்க நிறையா இருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எஜுகேட் பண்ணுறது, கவுன்சில் பண்ணுறது, தெரப்பி இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது அண்ட் வித் ரைட் டெக்னிக்ஸ், டூல்ஸ், பெரினேட்டல்னு வரும்போது சைல்ட் பர்த் கிளாஸஸ், அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தரது தான் என்னோட ஒர்க். சூப்பர். ஹவு டிட் திஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துச்சு? ஓகே, இட் ஸ்டார்டட் வித் மென்ஸ்ட்ரல் ஹெல்த்தாக. ஸ்கூலில் வந்துட்டு நான் பீரியட்ஸ் அட்டைன் பண்ண அந்த பியூபர்ட்டி டே அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நம்ம எல்லாருக்குமே அது ஓகே, அது இன்னும் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும். நான் வந்து அந்த மாதிரி பீரியட்ஸ் அட்டைன் பண்ணது வந்து கிறிஸ்மஸ் ஈவ் அப்போது நான் வந்து ஜோசஃபாக ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். நல்ல ஒயிட் காஸ்டியூமு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ரெட் கலரில் பீரியட் ஸ்டெயின். ஐ வாஸ் லைக் ஓகே, எனக்கு தெரிஞ்சிருச்சு இட் ஹேப்பன் இன் 9th ஸ்டாண்டர்ட். அப்போ நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்துருக்கும்ல, சரி நடந்துருச்சு. பின்னாடி பேக் ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தேன். அடுத்து நம்ம தான் 5 மினிட்ஸில் போகணும். சரி பரவாயில்ல, போயிட்டு நடிப்போம், தெளிவாக எல்லாருக்கும் தெரியதா போது, ஓகே பரவாயில்ல போவோம், பட் லாஸ்ட் மினிட்ல வேறு யாரும் வந்துட்டு இது பண்ணுவாங்க அப்படின்னு இருந்தது. போனேன், ப்ளே பண்ணேன், ஜோசஃபா நடித்தேன். பின்னாடி பேக் ஸ்டேஜ்லேருந்து நம்ம மேமெல்லாம் இருப்பாங்கல்ல, நமக்கு சொல்லி கொடுத்தவங்க அந்த இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. பேரண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்கூலுக்கே தெரிஞ்சது, ஓகே ஜெயஸ்ரீ பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஐ டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் இட். ஓகே, ஸோ இதில் என்ன இருக்குது, எல்லாரும் தான் பண்ணுறாங்க, நானும் தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்லேயே. வெரி ட்ரூ. ஆனால் நம்ம இங்கே ஒரு கம்மா வைக்கலாம். ஆனால் பின்னாடி பேக் ஸ்டேஜுக்கு வந்துட்ட பின்னாடி என்ன நீ சொல்ல மாட்டியா, என்ன இப்படி என்ன அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் சொல்லும்போது அப்போ தான் ஐ ஃபெல்ட் பேட். ஓகே, ஸோ பேசிக்காக ஐ டென்ட் ஃபெல் பேட். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ இது நிஜமா இவங்க சொல்கிற மாதிரி தப்பான விஷயமா அப்படிலாம் எனக்கு தோணுச்சு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறதுக்கே நான் ரொம்ப கூச்சப்பட்டேன்.
அழகா அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு பெட்ல வந்து இப்படி தெரியிற மாதிரி வச்சுட்டு ஸோ அப்படி ரிவீல் பண்ணுறோம் நம்ம எப்படி போய் இதெல்லாம் சொல்றதுங்கிற மாதிரி இருந்தது. அன்னைக்கு ஐ வாஸ் திங்கிங் அ லாட். ஸோ ஏன் இது எல்லாரும் இதாக பேசுறாங்க, நம்ம அம்மா கிட்ட ஓப்பனா பேசுறதுக்கே நமக்கு இது தயக்கமா இருக்கிற அளவு கொண்டு வருது இந்த நம்ம அப்படியே society. ஓப்பனா பேசலாம். நம்ம இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு வந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் 9th ஸ்டாண்டர்ட்ல. அதுக்கப்புறம் 10th முடிச்சோடனே அக்கா வந்து உட்காந்து என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. மை சிஸ்டர் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. நீ உனக்கு நீ பிடிச்சது தான் படிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நான் சொன்னேன், தெளிவாக சொல்லலை, எனக்கு வந்து இந்த சிஸ்டம் வச்சுட்டு தட்டிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இருக்கணும், பாடிஸ் இதை பற்றி தான் நிறையா பேசணும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால என் ப்ரொஃபஷனும் அதே மாதிரியே இருக்கணும், ஸோ நான் பண்ணும்போது எனக்கு என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது உனக்கு இதெல்லாம் தான் நீ பேசிட்டு சுற்றுற இதெல்லாம் தான் உனக்கு பிடிக்குது, அதனால இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம், அடுத்தடுத்து இப்படிலாம் போகலான்னு சொல்லிட்டு அவள் எல்லாமே இன்னைக்கு நான் இங்கே இல்லை. ஸோ வாட் எவர் தட் யூ ஆர் சேயிங் டுடே ஆஸ் ஜெயஸ்ரீ இஸ் மேட் பை மை சிஸ்டர் அப்படின்னு. வாவ், தட்ஸ் அன் அமேசிங். எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அழகான ஒரு ஸ்டோரி எங்களுக்கு சொன்னீங்க. பட் எல்லாருக்குமே அந்த கியூரியாசிட்டி இருக்கும் கண்டிப்பாக, எப்படி இதை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்ன மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, எந்த மாதிரி ஹெல்ப் நீங்கள் கேட்பீங்க, லைக் நாங்கள் எந்த மாதிரி ஹெல்ப் கேட்கணும்னு பாதி பேருக்கு இதுக்கெல்லாம் சர்வீசஸ் இருக்கா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில விஷயம் கோத்ரூ பண்ணும்போது டியூரிங் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸோ இல்லை செக்ஷன் ஹெல்த் பற்றியுமே இது எல்லாமே ஒரு ப்ராப்ளமானே ஃபஸ்ட்டு தெரியாது. கரெக்ட். சம்டைம்ஸ் பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் இது சின்ன ப்ராப்ளம்னு நினைக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. நானுமே ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருக்கேன், ஆனால் எனக்குமே ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்காது. பிகாஸ் அது கல்யாணம் ஆகி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும் போது தான் சில டவுட்ஸே அரைஸ் ஆகும். அது வரைக்கும் நம்மளோட கண்டிஷனும் பெருசாகிடுமோ என்னமோ. ஸோ அது எல்லாமே இருக்கும். உங்ககிட்ட வர்ற கிளைண்ட்ஸ் எதுவும் ரொம்ப காமனாக கேட்டு வருவாங்க? ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஐம் இன்டு திஸ் ஃபீல்ட் ஃபார் 6 years. ஆனால் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு இட்ஸ் மெயின்லி ஃபார் ப்ரீ கன்செப்ஷன் கவுன்சிலிங். ஓகே, ப்ரீ கன்செப்ஷனில் எங்களுக்கு செக்ஸ் வந்துட்டு இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி நிறைய பேர் வந்து. ப்ரீ கன்செப்ஷன் தமிழில் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ் இந்த ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஓகே. ஸோ நான் இந்த ஃபீல்டில் 6 years-ஆக இருக்கேன். அப்போல்லாம் முன்னே நிறைய எந்த கேஸ் எனக்கு ரொம்ப காமனாக இருக்கும் அப்படின்னா ப்ரீ கன்செப்ஷன், ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டைமில் செக்ஸில் இஷ்யூ வர்றது. ஏன்னா நம்ம ஊரில் வந்துட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு தான் செக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேருக்கு ஒரு தாட் இப்போ வரைக்கும் இருக்கு. ஆமா, நிறைய பேர் ஏதாவது சொல்லலாம். ஓகே, ஸோ அது அந்த டைம்ல தான் அது ஒரு பிரச்சனையா தெரியும். அப்போ வந்து கவுன்சிலிங்க்கு வருவாங்க. இது அப்போ இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நானே இதை நிறைய மாற்றணும்னு நினச்சேன். இதுக்கு மட்டுமே கிடையாது, ஒரு செக்ஷுவல் ஹெல்த் கவுன்சிலிங்னா இதை தாண்டி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அப்புறம் நிறைய அபியூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பேச ஆரம்பிக்கும் போது நிறைய பெண்கள் வந்து முன்னுக்கு வந்தாங்க. ஓகே, நான் இதெல்லாம் ஒருத்தவங்க கிட்ட போய் சொல்லி நான் இதை சால்வ் பண்ணிக்கலாம், அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. நான் இந்த ஃபீல்டுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி செக்ஷுவல் அபியூஸா அதெல்லாம் நம்ம ஊரில் அவ்வளோ காமன் எல்லாம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி தாட் எனக்கே இருந்தது. பட் இப்போ வர எவ்ரிடே நான் கன்சல்டேஷன் விட்டுட்டு போகிறேன்னா நான் ஒரு எமோஷ்னல் பேகேஜை நானே கேரி பண்ணிட்டு தான் போகிறேன். கண்டிப்பாக ஒரு 2 செக்ஷுவல் அபியூஸ் ஸ்டோரிஸாவது நான் கேட்பேன். நிறையா பேருக்கு இது அவங்களுக்கு இப்போ இருக்கிற இன்டிமசி லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியறதில்ல. சின்ன வயசில் நடந்த அந்த சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ், இன்அப்ராப்ரியேட் டச், இதெல்லாம் இப்போ வரைக்கும் இவ்வளோ நல்ல ஹஸ்பண்ட் அவங்களுக்குள்ளே வந்து எமோஷனல் இன்டிமசிலாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும், பக்காவாக இருக்கும். பட் அவங்க தொட்டால் மட்டும் அவங்களுக்கு வந்துட்டு பயங்கர லோ பிபி ஆகுறது, பேனிக் ஆகுறது, ஹைப்பர் விஜிலன்ஸில் இருக்கிறது, பாடி எப்பயுமே அந்த அலர்ட் ஸ்டேட்லேயே இருக்கிறது இன்ன வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த ஹஸ்பண்ட்ஸே என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் எங்களுக்குள்ள ஃபிசிக்கல் இன்டிமசி நல்லா இருக்கணும்னா நாங்கள் கேட்கல, பட் அவள் பாடியில் ஃபஸ்ட்டு அவளே கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதுதான். ஏன்னா ஒரு சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் வந்து ஒரு சிலர் ரொம்ப அசால்ட்டாக நினச்சிக்கிறாங்க. இது வந்து இதெல்லாம் இப்போ வரைக்கும் அஃபெக்ட் பண்ணுமா, எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்றது. எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிறது தான் ப்ராப்ளமே. அது அந்த ப்ராப்ளமை பார்க்காம ஓகே அவங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு, இது என்ன பிரச்சனை இட்ஸ் வெரி டிஸ்ஹார்டனிங், அதுதான் சொல்ல முடியும். ஸோ இப்போல்லாம் நிறையா வந்துட்டு ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். நிறைய செக்ஷுவல் அபியூஸ்க்கான கவுன்சிலிங்லாம் நிறையா வராங்க. அண்ட் தென் வந்து வர்ஜினிசம் ரிலேட்டடாக மென்னுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி. ஸோ ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, உங்ககிட்ட மேல் கிளைண்ட்ஸும் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. 50-50 தான். ஸ்டார்டிங்கில் நிறைய விமன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ நிறைய பசங்களுமே வந்துட்டு ஏன்னா பொண்ணுங்க கூட ஈஸியாக ஹெல்ப் கேட்டுடுவாங்க. ஓகே நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது இந்த விஷயத்தில் செக்ஷுவல் லைஃப்னு வரும்போது ஓப்பன் அப் பண்ணி ஓகே அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் பசங்க அவங்க மேல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓப்பன் அப் பண்ணுவாங்களே தவிர்த்து
ஒரு ஃபீமேல் ப்ரொஃபஷனல் கிட்ட அப்படின்னு இருக்கும்போது நிறைய பேர் ரொம்ப தயங்குறாங்க. ஐயோ என்னதான் இருந்தாலும் ஓகே மேம் எனக்கு புரியுது, நீங்க ப்ரொஃபஷனல் எல்லாம் புரியுது, பட் ஸ்டில் நீங்களும் ஒரு பெண் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் பிளாக் இருந்தது. அதனாலே டிலே பண்ணுவாங்க. ஸோ மென்னுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி ரொம்ப காமனாக இருக்குது. இப்போ அது நிறைய வெளியில் தெரியுது. ஏன்னா நம்மலாம் நிறைய அதை பேச ஆரம்பிக்கிறோம். ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ டீப்பாக இருக்கு உங்களை நான் இன்னைக்கு வச்சு செய்ய போகிறேன். நிறைய கேள்வி நான் கேட்க போகிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம பெயின்ஃபுல் செக்ஸ் பற்றி பார்க்குறோம்ல, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது தான் பெயின்ஃபுல்லாக இருக்கும், ப்ளீட் ஆகும், இதெல்லாமே இருக்குது. பட் சம்டைம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக செக்ஷுவலாக அவங்க ஆக்டிவாக இருக்கிற பர்சன்ஸ்க்கு கூட இந்த பெயின்ஃபுல் செக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது காமனாக நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க, விச் இஸ் டெஃபினெட்லி நாட். ஓகே, அதை பற்றி சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வலிக்கும் அப்படிங்கிறதே இட் இஸ் நாட் நார்மல். ஒரு மைல்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இப்போது நான் எக்ஸசைஸே பண்ணதில்லை, எனக்கு பயங்கர செடென்டரி லைஃப் ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நான் ஒரு 50 படி ஏறுறேன்னா எனக்கு பயங்கரமாக தொடரெல்லாம் வலிக்கும், சோர்னஸ் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா ஒரு சோர்னஸ் இருக்கும். ஏன்? அந்த இடத்துல அந்தளவு மசில் டென்ஷன் நமக்கு இருந்திருக்கு. அப்போது ரைட் ஃப்ரம் த ஸ்கூல் நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கோம், காலேஜ் அப்படியே உட்காந்துட்டே போயிடுது, ஒர்க் ஃப்ரம் ஹோமோ ஆஃபீஸ் எல்லாமே நிறையா வந்துட்டு ப்ரொலாங் சிட்டிங் ஜாஸ்தி இருக்குது. இப்போ இருக்கிற உமனுக்கு நிறைய பேருக்கு பெல்விக் ஃப்ளோரில் பெருசாக வந்துட்டு எக்ஸசைசஸே கிடையாது. அந்த காலத்தில் இருந்தவங்க தனியாக எக்ஸசைஸ் பண்ணாங்களா? இது மட்டும் ஒரு விஷயமா சொல்கிறீங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைலே எக்ஸசைஸாக தான் இருந்தது. டீப் ஸ்குவாட் வாஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட். ஒரே ஒரு டீப் ஸ்குவாட் இருந்தது இந்தியன் டாய்லெட், அதையும் நம்ம இப்போ மாற்றி வெஸ்டர்ன் டாய்லெட் ஆக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது நம்மள நிறையா பேருக்கு வி ஹாவ் வீக் பெல்விக் ஃப்ளோ மசில், ரொம்ப டைட்டண்டாக ஹைப்பர்டானிக்காக இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் செக்ஸ் வந்துட்டு பெயின் கொடுக்குது. ஸோ இட் இஸ் பிகமிங் காமன், பட் இட் இஸ் நாட் நார்மல். அது இன்னொன்று என்னன்னா, ரிப்பீட்டேட்டிவாக அப்படி வருதுன்னா பொண்ணுங்களுக்கு வலிக்க தான் செய்யும், பசங்களுக்கு தான் ப்ளஷர் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஒரு விஷயம் ப்ளஷர்ன்னு வரும்போது மேலுக்கு எப்படி அது ப்ளஷர் கொடுக்குதோ ஃபீமேலுக்கும் அப்படி தான் கொடுக்கணும். இட்ஸ் அ நார்மல் நேச்சுரல் திங். அப்போ அது எப்படி பெயின் காஸ் பண்ணக்கூடாது இல்லையா? அப்போ அது இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் ப்ரொஃபஷனலை சீக் பண்ணணும். ஸோ ஹைப்பர்டானிக் மசில்னால டிஸ்பெர்னியா, இந்த மாதிரி வாச்சினஸ்மஸ், பெயின்ஃபுல் செக்ஸ் இதெல்லாம் வருது. இட் இஸ் பிகமிங் வெரி காமன். இப்போ இது ஏன் இன்னும் காமனாக தெரியுதுன்னா நிறைய பேர் இதை பேசுகிறாங்க. அந்த காலத்தில் இல்லாமல்லாம் இல்லை, அந்த அப்பையும் இருந்தது. தே ஹாவ் நார்மலைஸ்டு பெயின் ஃபார் விமன். அதெல்லாம் அப்படி தான், ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம். இல்லைன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும், போக போக பழகிடும், சொல்லக்கூட மாட்டாங்க, ஓகே ஆகிடும். இது வந்து நார்மல் தான் நினைச்சு அவங்களே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதே தான் மற்ற ஜெனரேஷன்ஸ். இன்னொன்று, இந்த ஃபர்ஸ்ட் நைட்லலாம் உள்ளே போகும்போது வந்து ஒயிட் கலர் பெட்ஷீட் போடுறது, அதுக்கப்புறம் அப்போ தான் வந்து ரத்தம் தெரிஞ்சு ஓகே இந்த பொண்ணு வந்துட்டு வெர்ஜின். அந்த கான்செப்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. இன்னொன்று வந்து சொல்லி அனுப்புறது, வலிச்சாலும் பொறுத்துக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, மாப்பிள்ளை மனசு நோகாம நடந்துக்கோ. அந்த இடத்துல இந்த கன்சன்ட் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ஆப்போசிட்டா சொல்லி கொடுத்தாங்க இருக்காங்க. இது ரொம்ப நார்மலா நிறைய தமிழ் மூவிஸ்லயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த அளவு வந்துட்டு பெயின் டியூரிங் செக்ஸ் அப்படிங்கிறது ஃபார் விமன் ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் நார்மல். யூ ஹேவ் டு சீக் ரைட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். யா, இந்த ரைட் ப்ரொஃபஷனல்னு சொல்றீங்களே, நிறைய குவாக்ஸும் இருக்காங்க. ஆமா, பெருசா படிக்காம அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம புள்ளைய பார்த்தா நம்மளே ஒரு டாக்டர், நம்ம என்ன ஆயின்மெண்ட் தடவுறோம், நம்ம என்ன பண்றோம்னு அளவுக்கு ஆக்சுவலா அதை பார்க்கும்போது நம்மளே நம்பிடுறோங்க. நானே நம்பிடுறேன்னு பார்த்துக்கோங்க நிறைய பேர். அவங்க அந்த மாதிரி வந்து ஒரு மைக் செட்டப்பு இந்த மாதிரி ஃபுல்லாக போய் அவங்களோட லைஃப் ஜேர்னியே போடும் போது நம்மளே அதுக்குள்ளே முழுகிடுறோம். தட்ஸ் அ பர்ஃபெக்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் மெத்தட் மாதிரி ஐ ஃபீல். ஸோ அந்த ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் உங்களை மாதிரி இருக்கிற ஒரு சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்? ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த பிரச்சனையை அண்டர்கோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இப்படி நடந்தது, எனக்கு இப்படியெல்லாம் இருந்தது, எனக்கு இவ்வளோ டைம் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். பட் என் பாடி வேறு, உங்கள் பாடி வேறு, இன்னொருத்தவங்க பாடி வேறு. அண்ட் எனக்கு நடந்ததே எல்லாருக்கும் நடந்ததுன்னு கிடையாது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, த ரைட் அவேர்னஸ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நைட் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து ஃப்ரெண்ட் கிட்ட கேட்பாங்க, ஃபோன் பண்ணி உனக்கு இப்படி தான் இருந்ததாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவளுக்கும் அப்படி தான் இருந்ததுன்னா ஓகே அப்போ நம்ம நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் எல்லா பற்றியும் பேசுது. அவேர்னஸ் க்ரியேஷன் இஸ் குட், பட் அதை தாண்டி ஒரு ஃபைன் லைன் இருக்குது. ட்ரீட்மெண்ட் மாதிரி போகிறது அண்ட் தென் வந்துட்டு இதுதான் கரெக்ட் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஜென்ரலாக ஒரு இதை நீங்கள் கொடுக்கவே முடியாது. ஸோ 5 மினிட்ஸுங்கிறத தப்புன்னு நினச்சிட்டு அவருக்கு ஏதோ ஒரு பெரிய குறை இருக்குன்னு நினச்சி ரொம்ப டிப்ரெஷன் போன நிறைய பேர் இருக்காங்க. எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோவில் ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னாங்க. அவங்க ப்ரொஃபைலில் நானே போய் பார்த்தேன். சும்மா
ஒரு போக்குல அப்படி சொல்லிட்டு போறது. நான் வந்து நியூட்ரிஷன் பத்தியும் பேசுவேன். ஓகே. நான் வந்துட்டு கார்ஸ் பத்தியும் பேசுவேன். எல்லாத்துலயுமே நான் தான் கிங். ஆட்டோமொபைலா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், நியூட்ரிஷனா இருக்கட்டும், எக்ஸசைஸா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமுமே பேசுனதுல இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஒருத்தரோட லைஃபை 1 இயரா வந்துட்டு என்னதான் கமிட்டடா இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட நார்மலா அவரால பேச முடியல. ஹி ஸ்டார்டட் ஃபீலிங் கில்ட்டி. நம்மளால இந்த பொண்ணு லைஃப் அஃபெக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு 1 இயர் ஆஃப் டிப்ரெஷன். ஒரு வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அந்த பொண்ணு வீட்டில் நிறைய ஃபேமிலி ப்ரெஷர் இருந்தது, மேரேஜ் பண்ணிக்கணும். ஆனால் இவர் வந்து மேரேஜ் வேணாம். ஏன்னா நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்டையும் ஓப்பனாக சொல்ல முடியல. ஏன்னா இது வந்து ரொம்ப டாக்ஸிக்காக ஒரு மாஸ்குலிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவங்ககிட்ட இது ஒரு பெரிய தப்புங்கிற மாதிரி சொசைட்டி அதை கொடுத்துருது இல்லையா. இங்கே பாதி விஷயம் அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாமல் சொசைட்டி ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட திணிக்கிறது தான் நடக்குது. அதுவும் சர்டிஃபிகேஷன் இல்லாத நபர் சொல்றது. ஆமா. இப்ப எப்படிதான் அதை கண்டுபிடிக்கிறதுன்னு நான் கேட்கிறேன். அதான் சர்டிஃபைடா ஒருத்தவங்க கிட்ட நீங்க போயிட்டு கவுன்சிலிங் எடுக்கிறீங்க, கன்சல்டேஷன் போறீங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு முழு உரிமை இருக்கு. மேம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லா ரூம்லையுமே அவங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் வைக்கிறது இது எல்லாமே அவசியம்தான். ஸோ அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஓகே இவங்க கிட்ட நம்ம இவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி. இல்ல நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல்ல நிறைய நீஷ் கிரியேட் பண்ணி பேசுறவங்கள ஆக்சுவலி எதுலயுமே அவங்க சர்டிஃபைடா இருக்க முடியாது. எல்லாமே பேசுறாங்கன்னா அங்கேயே பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும் இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸா இல்லையா, இல்ல சும்மா கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்களா 60 செகண்ட்ஸ்க்கு. அந்த அவேர்னஸ் வந்துட்டு வேணும் நமக்கு. ஓகே இவங்க யாரு, இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்க கிட்ட நம்ம ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்றோம்னா தாராளமா கேட்கலாம். நானே என் கிளைண்ட்ஸ் கிட்ட அப்படிதான் கேட்க சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கேளுங்க. ஒவ்வொரு செஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு குரூப் செஷனா இருக்கட்டும், ஐ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப், நான் இது இங்க படிச்சிருக்கேன், இது எக்ஸாக்ட்லி, ஸோ தட் ஐ கேன் செக் வெரிஃபை. உலகம் இப்போ ரொம்ப சின்னதாயிடுச்சு வித் த ஃபோன், ஓகே இன்டர்நெட்ல. ஸோ ஒரு கன்சியூமரோட ஒரு ரைட்ஸ் இதுன்னு சொல்லுவேன். இன்னொன்று ஏமாத்துறவன் இருந்துக்கிட்டே இருப்பான். ஓகே ஸோ நம்ம பார்த்து பத்திரமா இருந்தால் தான் நம்ம அடிப்படாமல் இருப்போம். ஸோ நம்ம அந்த டைமில் எல்லாரையும் நம்ம குறை சொல்லிட்டு அப்படி இருக்க முடியாது. அதையே நாம தான் அடி வாங்குவோம், நாம தான் எந்திரிச்சு வரணும், யாரும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. ஸோ அவங்க பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ பெயின்ஃபுல் செக்ஸ் பற்றி நம்ம பேசும்போது அது கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ப்ராப்ளமா இல்லை ஜென்ஸ்க்கும் இருக்குமா? ஓகே ஜென்ஸ்க்கும் நிறைய பேர் இருக்கும். எஸ்பெஷலி வந்துட்டு ஃபோர் ஸ்கின் ரொம்ப டைட்டண்டாக இருக்குது, கீழே வந்துட்டு மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப பெயின்ஃபுல் செக்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வித் ஃபியூ தெரப்பட்டிக் எக்ஸசைசஸ் இந்த மெஷர்ஸ்லேயே ஓகே ஆகிடும். நிறைய பேருக்கு இது யங் ஏஜில் ரொம்ப காமனாக இருக்கும். ரெகுலராக மாஸ்டர்பேட் பண்ணுறவங்களுக்கு இது ஓகே ஆகிடும். அண்ட் வித் தெரப்பட்டிக்ஸ் டெக்னிக்ஸ் வந்துட்டு நம்ம இது ஓகே பண்ணலாம். ஆனால் ரொம்ப டைட்டனான ஃபோர் ஸ்கின் இருக்கும்போது உங்கள் டாக்டர் அட்வைஸ் படி சர்க்கம்சிஷன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அதுக்கு போய்க்கிறது பெட்டர். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பைரோனியஸ் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ அவங்களோட பீனஸ் வந்துட்டு ரொம்ப கர்வ்டாக இருக்கும், டுவர்ட்ஸ் ரைட், டுவர்ட்ஸ் லெஃப்ட், அப்வர்ட்ஸோ டவுன்வர்ட்ஸோ. அண்ட் எரெக்ஷன் அப்போ கர்வ் பீனஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம், பட் எக்ஸ்ட்ரீம்லி கர்வ்ட் அண்ட் எரெக்ஷன் அப்போ அது பெயின் காஸ் பண்ணுது, எஜாக்குலேட் பண்ண முடியல, இல்லை எஜாக்குலேஷன் அப்போ எக்ஸ்ட்ரீம் பெயின் கொடுக்குது, அப்படி அவங்களுக்கு இன்டர்கோர்ஸில் பெனிட்ரேஷனில் அப்படி டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களும் அவங்க டாக்டரை பார்த்து இதை என்னென்னு அட்ரஸ் பண்ணணும். ஓகே. அண்ட் ஒரு சிலர் ரொம்ப அன்வான்ட் சப்ளிமெண்ட்ஸ், எனக்கு வந்து ஆண்மை நல்லா இருக்கணும், இப்போது பான் வீடியோ சைட்ஸ்லலாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் நீங்கள் லாங் லாஸ்டிங்காக இருக்கணுமா, இந்த பில்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க, இட்ஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஸ்டடீஸ் காட்டுங்கன்னா ஒன்றும் இருக்காது. ஓகே. அப்படியே இல்லைனாலும் அந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அவங்க இதுலேயே வந்துட்டு ஒரு ஃபேக் ஸ்டடி கிரியேட் பண்ணி ஓகே எல்லாமே இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. வில் நாட் பிலீவ் 50,000 அப்படியெல்லாம் வாங்கி போட்டுட்டு எனக்கு பீனஸ் சைஸ் பெருசாகணும், எனக்கு ரொம்ப வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்லாம் பண்ணி நிறைய ரொம்ப பேட் சைடு எஃபெக்ட்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் சர்டிஃபிகேஷனே இல்லாமல் இந்த லேகியம் அந்த லேகியம் அப்படி கணக்காக இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஒரு பக்கா லேபிளில் வந்துட்டு ரொம்ப ஃபேன்சி பாட்டிலில் விற்கிற சப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும் எனாமஸாக கன்சியூம் பண்ணி அதுக்கப்புறம் ஜிம் போகிறவங்க அன்வான்டாக அவங்களே நிறையா ஓகே இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு இந்த சப்ளிமெண்ட் சொல்கிறாரா, டெஸ்டோஸ்டெரான் இது வேறு லெவலில் பூஸ்ட் ஆகும், அதனால் செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ்க்கும் நல்லாயிருக்கும், நீங்கள் எக்ஸசைஸ் இதெல்லாம் நல்லா இது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், பாடி பில்ட் பண்ணுறதுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு
அப்படி நிறைய பேருக்கு வந்துட்டு பீனஸ்ல பெயின் காஸ் ஆகுறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. உங்ககிட்ட அந்த மாதிரி கிளைண்ட் வந்திருக்காங்களா? இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எதுக்கு நம்ம ஜாஸ்தி கவுன்சிலிங் கொடுக்கணும்னா, அதுக்கு அடுத்து என்ன பண்றதுக்கும் அவங்களுக்கு பயம் வந்துடும். எக்ஸ்ட்ரீம் ஆங்ஸைட்டி கிரியேட் ஆயிரும். நம்ம வந்து இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட் ஒரு சப்ளிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி மட்டும் பார்க்குறோம். ஆனா அதுக்கப்புறம் ஐயோ இது எடுத்தா பிரச்சனையா, டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் அதுக்கு ஏத்த மெடிகேஷன் கொடுத்தாலும், அவர் ஏதாவது சொன்னாலும் அவரையும் சந்தேகப்படத்தான் தோணும். ஸோ ஒன்ஸ் இங்கே நம்ம ஒரு பெரிய அடிபட்டுட்டா எல்லாத்துக்கும் ஒரு பயம் கிரியேட் ஆகுறது ஹியூமன் டெண்டன்சி இல்லை. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அதுவும் இந்த செக்ஸுங்கிறது இன்னமும் ஷேம்ஃபுல்லான ஒரு டாப்பிக்காக தானே கன்சிடர் பண்ணப்படுது. அப்போ இவங்களுக்கு இதெல்லாம் நிறைய ஆங்ஸைட்டி ஜாஸ்தி ஆகிடும். ஓகே, ஸோ பாய்ஸும் ஈக்குவலாக ஃபேஸ் பண்ணுற அளவெல்லாம் கூட டெஃபினெட்லி ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் கிரியேட் ஆகிட்டு யூரின் பாஸ் பண்ணும்போது பெயின் ஜாஸ்தி வர்றது, இப்படி எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கு ஒரு 3 டிப்ஸ் சொல்லுங்க, மேல் அண்ட் ஃபீமேல். இதெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு செக்ஷுவல் கன்சல்டன்ட் கிட்ட போய் நீங்கள் பேசணும்ப்பா அப்படின்னா நீங்கள் என்ன இருக்கும் ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு புரியுற மாதிரி? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், பெயின் டியூரிங் இன்டர்கோர்ஸ் இல்லை ஈவன் பெயின் டியூரிங் எரெக்ஷனாக இருக்கட்டும், இது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ரொம்ப ஒன்ஸ் எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் பெயின் இருந்தது, அதுக்கப்புறம்லாம் அது ரிப்பீட் ஆனதே இல்லைன்னா தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, ஆனால் எனக்கு எப்பயுமே எரெக்ஷன் ஆகுறதுல ப்ராப்ளம் இருக்குது, எப்பயுமே பெனிட்ரேட்டிவ் செக்ஸில் எனக்கு பிரச்சனை இருக்குது, ஐம் ஹேவிங் எக்ஸசிவ் பர்னிங் சென்சேஷன் இன் விமன், அதுக்கப்புறம் பெயின் இருக்குது, இட்ஸ் ரேடியேட்டிங் பெயின் டில் அப்டமன், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் யூ ஹாவ் டு டெஃபினெட்லி கன்சிடர் திஸ் இஸ் நாட் நார்மல். இன்னொன்று, நமக்கு அந்த வீடியோவில் பார்க்குறோம் இந்த வீடியோவில் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அதுதான் நார்மல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா, பான் வீடியோஸ் ஆர் டிசைன் டு என்டர்டைன். அது வந்து பக்கா ஸ்கிரிப்டட். ஓகே, ஸோ இங்கே இப்படி தான் இருக்கணும், அவங்க அப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் பக்கா சீன் பை சீன் வந்துட்டு ஸ்கிரிப்டட். ரியாலிட்டி செக்ஷுவல் லைஃப்னு வரும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்போ ஒரு பான் எஜுகேஷனை ரைட் எஜுகேஷனாக எடுத்துட்டு ஓகே அதுதான் நார்மல், அதில் வந்து ஒரு பையன் வந்து பயங்கர டாமினண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான், நானும் அப்படி தான் பிஹேவ் பண்ணேன், ஆனால் இங்கே ஒய்ஃபுக்கு சுத்தமாக பிடிக்கல, அவன் என்கிட்ட சரியாக நார்மலாகவே பேச மாட்டேங்கிறா, நான் அப்யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், ஆனால் அதெல்லாம் அப்படி தானே நான் பார்த்து வளர்ந்த ரைட் ஃப்ரம் டீனேஜ் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி தப்பான வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு எஜுகேஷன் நினச்சிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு யோசிச்சிருக்கோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு ஓப்பன் ஃபார் லேர்னிங். ஓகே, நமக்கு இது தெரியலனா அது வந்து கற்றுக்கணும். அண்ட் பீரியட்ஸ் அப்போது பீரியட்ஸ்னாவே பெயின் இருக்கும், கல்யாணம் ஆனால் சரியாக போயிடும் அப்படிங்கிறது நிறைய பேர் வீட்டில் அம்மாவே நிறையா பெண் குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க. எக்ஸசிவ் பெயின் உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட் நீங்கள் போய் பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி எண்டோமெட்ரியாசிஸ் இப்படி இருக்க கண்டிஷன் பெயின்ஃபுல் செக்ஸும் காஸ் பண்ணும். இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் டைட்டன் பெல்விக் ஃப்ளோ மசிலோ இல்லை ஃபியர் டுவர்ட்ஸ் இன்டர்கோர்ஸோ இந்த மாதிரி வர்ஜினிசம்ஸ்னால மட்டும் பெயின்ஃபுல் செக்ஸ்ன்னு இல்லாமல் எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன்னாலே பெயின்ஃபுல் செக்ஸ் வரலாம். ஸோ அப்போ அந்த அளவு எக்ஸசிவ் பெயின் இருக்குது அப்படின்னா அதை நார்மல்னு கன்சிடர் பண்ணிக்காம பொண்ணுங்கனாவே இந்த பிரச்சனை பாவம் அப்படின்னு இல்லாமல் யூ ஹாவ் டு சீக் சப்போர்ட். அடுத்து எக்ஸ்ட்ரீம் வஜைனல் ட்ரைனஸ். மேம் எனக்கு என் பார்ட்னர் ரொம்ப பிடிக்கும், ஐ எம் கெட்டிங் அரோஸ்ட், ஆனால் எனக்கு வந்துட்டு வெட்னஸ் மட்டும் வரவே மாட்டேங்குது, எனக்கு கம்ப்ளீட்டாக ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னாலும் தே ஹாவ் டு சீக் ஹெல்ப். அதே மாதிரி அவங்களால எஜாக்குலேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியல மென்னுக்குன்னு பார்க்கும்போது, ஐம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் மை ஃபேமிலி லைஃப், என் ஒய்ஃப் வந்துட்டு எல்லா விதத்துலையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கும், ஆனாலும் எனக்கு வந்துட்டு அரோசல் வர மாட்டேங்குது, இல்லை எஜாக்குலேஷன் எனக்கு நடக்க மாட்டேங்குது, டிலேட் எஜாக்குலேஷன் இஸ் ஆல்சோ அ ப்ராப்ளம். ஓகே, அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு ரூட் காஸ் என்னன்னு பார்த்து இதெல்லாம் நம்ம ஒரு சிலருக்கு வந்துட்டு நிறைய மென்ல இது காமன் வீடியோஸ் பார்த்து வந்துட்டு மாஸ்டர்பேட் பண்ணி விஷுவல் ஸ்டிமுலேஷன் இருந்தால் தான் எஜாக்குலேஷன் வரணுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் அசோசியேஷன் பாடி கிரியேட் பண்ணிடும் காலப்போக்கில். ஸோ ஆக்சுவல் செக்ஸ் அப்படின்னு வரும்போது எஜாக்குலேஷன் நடக்காமல் போகும். காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ நாள் அந்த பாடி பிரெயின் இதுக்கு தான் பழகிருக்கு, ஆனால் அவங்களுக்கு வேறு விதமாக எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஸோ இட்ஸ் சைக்காலஜிக்கல் திங். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக இந்த லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலும் யூ ஹாவ் டு சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். ஒவ்வொருத்தரோட ரூட் காஸ் ஒவ்வொன்று இருக்கும், அது என்னன்னு பார்த்து அதை அட்ரஸ் பண்ணி அதுக்கேற்ற இன்டர்வென்ஷன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டர். நீங்கள் வெஜைனிசம்ஸ் பற்றி பேசுனீங்கல்ல, ஸோ நாங்கள் ஃபிசியோதெரப்பி செஷன்ஸ் நிறைய கொடுப்போம். நம்மளே நிறைய கிளைண்ட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் நம்ம இது பண்ணணும் அது பண்ணணும். ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் என்ன ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, அவங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல் செக்ஸ் இருக்குது, அதுவும் எப்படி தரமா எங்கிட்ட வருவாங்க, இதுக்குன்னு வரமாட்டாங்க, லோவர் அப்டமன் பெயின் இருக்குது, இல்லை ஒரு 2-3 நாள் அவங்க வந்து அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல இருக்கிறாங்க, தெரியாது அவங்களுக்கு அதனால தான் அந்த பெயின்ட்டு. ஸோ எனக்கு லோவர் அப்டமன் பெயின் இருக்குது எப்போ இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கும் போது தான் அவங்க வந்து இல்லை மேம் இந்த மாதிரி நான்
செக்ஷுவலாக ஆக்டிவாக இருக்கும் போது தான், இல்லை பார்ட்னர் கூட இருக்கும் போது தான் வருது. அப்போ தான் நாங்கள் கண்டுபிடிப்போம் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து உங்ககிட்ட நாங்கள் அனுப்பிச்சிடுவோம், நீங்கள் தெரப்பி கொடுப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. பட் இருந்தாலுமே எக்ஸசைஸ் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் அண்ட் ஐ பிலீவ். ஸோ அது விதத்தில் நீங்கள் எக்ஸசைஸ் எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே. ஸோ சைக்காலஜிக்கல் எமோஷ்னல் ஒர்க் ஒன்று இருக்குது. ஓகே, பாடி ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க விமன் அப்படின்னாலே, ஈவன் இன்னைக்கு தான் இந்த பிளேஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் வரேன், ஐம் நாட் தட் கம்ஃபர்டபுள் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். சம்வேர் ஏதோ ஒரு பெல்விக் ஃப்ளோர் டைட்டனிங், ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு புது ஸ்பேஸ், இன்னைக்கு ஒரு 100 பேர் முன்னாடி ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும்போது they are not relaxed, at times mild pelvic floor tightening ஆமாம், லைட். ஓகே. பட் யோசிச்சு பாருங்க, when someone is into chronic stress, பல நாள் ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கிறாங்க, இல்லை டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னா, அவங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில் நேச்சுரலாகவே ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன், நான் சில பெல்விக் தெரப்பட்டிக் மெஷர்ஸ் கொடுக்குறேன், நான் பேசுகிறேன், நான் ஒரு சில எக்ஸசைசஸ் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பண்ண சொல்கிறேன்னா அதுலேயே சரியாக போகுமான்னா அது வந்துட்டு ஒரு பார்ட்டை தான் சரி பண்ணுமே தவிர மிச்சம் ஒரு பார்ட் ஹோலிஸ்டிக் அவங்களுக்கு ஒரு இன்டர்வென்ஷன் ப்ரொவைட் பண்ணணும். டெஃபினட்டாக ஃபிசியோதெரப்பி பிளேஸ் அ மேஜர் ரோல். ரீசன், ரூட் காஸ் எதுனாலும் இருக்கலாம். இட் கேன் பி அ சைக்காலஜிக்கல் காஸ், இட் கேன் பி அ ஃபிசியாலஜிக்கல் காஸ். ஆனால் நம்ம இன்டர்வென்ஷன் வரும்போது மூணுத்தும் சேர்த்து தான் அட்ரஸ் பண்ணணும். ஸோ டெஃபினட்டாக இதெல்லாமே வந்துட்டு ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் கம்ப்ளீட்டாக பண்ணக்கூடிய ஒரு கேஸ் கிடையாது. வஜினிசம்னு வரும்போது டார்கெட்டட் பெல்விக் ஃப்ளோர் மசில் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ் ரொம்ப, ஏன்னா அந்த மசில் இன்வாலன்ட்ரி அதுவே கான்ட்ராக்ட் ஆயிடும் அந்த ஃபியர்ல. அண்ட் சும்மா ஒரு சில நேரத்துல இன்டர்கோர்ஸ் போகணும்னு கூட கிடையாது, நினைச்சாலே வந்துட்டு அந்த டைட்டனிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நார்மலாக இருக்கும் போதும் இன்டர்கோர்ஸில் இல்லாமல் இப்போ குக் பண்ணிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க, மற்ற எல்லா டைம்லையுமே இந்த பெல்விக் ஃப்ளோரில் ஒரு பெயினை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் இதை ஒர்க் பண்ணணும். அண்ட் இதை பற்றி நிறையா மித்ஸ் வந்துட்டு இருக்குது. கூகுள் பண்ணி பார்ப்பாங்க, ஓகே வஜினிசம்ஸா அப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணால் சரியாக போயிடும்னு சொல்லிட்டு. அதுதான் ப்ராப்ளம். தே திங்க் தட் ஒன் எக்ஸசைஸ் கேன் கரெக்ட் எவ்ரிதிங். ஸோ ஒரு சில எக்ஸசைசஸ் கண்டிஷனை ரொம்ப சிவியராகும். ஸோ நிறைய பேர் எங்ககிட்ட வரும்போது சோஃபார் ஏதாவது இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் ஓகே இவங்களுக்கு நம்ம ஈஸியாக வந்துட்டு இதை வந்து ஓவர் கம் பண்ண வச்சிடலான்னு சொல்லிட்டு, நான் அதை ட்ரை பண்ண மேம், நான் இதை ட்ரை பண்ண மேம்னு சொல்லிட்டு சில தேவையில்லாத விஷயங்கள், அதாவது ரொம்ப பேடாக வேர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைசஸ் எந்தவித சப்போர்ட் இல்லாமல், ப்ரொஃபஷனல் சப்போர்ட் இல்லாமல் அவங்களே பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஹைப்பர்டானிக் மசில் கண்டிஷனோட தான் வருவாங்க. ஓகே, ஈவன் ஒன் சிங்கிள் ஃபிங்கர் இன்சர்ஷன் வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹிப் எல்லாமே தூக்குவாங்க. பெல்விக் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அப்படியே வந்துட்டு நம்ம சேது பந்தாசனா இந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணும்போது எந்தெல்லாம் ஒரு போஸ்டர் இருக்குமோ அவ்வளோ ஹிப் தூக்குவாங்க. ஸோ இது எல்லாம் இன்னமுமே மசில் டென்ஷன் இதெல்லாம் சிவியர் ஆகிட்டு வருது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் சப்போர்ட் வந்தால் அவங்களுக்கும் ஈஸி, நமக்கும் பெட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இல்லைன்னா அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இன்னும் ப்ரொலாங்ட் ஆகும். அவங்களும் நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு ஒரு கில்ட் ஃபேக்டர் கேரி ஆகிட்டே இருப்பாங்க. ஓகே, பட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி உங்கள் சைட்லேருந்து என்னென்ன மாதிரி தெரப்பிஸ் நீங்கள் கொடுப்பீங்க? ஓகே, சென்சரி தெரப்பியாக இருக்கட்டும், காக்னிட்டிவ் பிஹேவியர், செக்ஷுவல் தெரப்பியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய தெரப்பிஸ் இருக்குது. ஒரு சில தெரப்பிஸ் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல சொன்னா ஓகே இதை நம்ம ட்ரைன் பண்ணி பார்ப்போம். ட்ரைலாம் பண்ணாதீங்க. என்னன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்னன்னா தெரப்பினா லைக் நீங்க பேசுவீங்களா, இல்ல சில எக்ஸசைசஸ் கொடுப்பீங்களா, ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மசாஜ் பேசிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I'll tell one activity which is my favorite. இப்போ லிபிடோ மிஸ் மேட்ச் இருக்கும். ஓகே, செக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டே தயவு செஞ்சு தமிழில் சொல்லிடுங்க, அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. ஓகே, ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து ஒருத்தருக்கு நிறைய செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. 2 பேருக்குமே இருக்கும், ஆனால் வந்துட்டு அவர் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, எனக்கு பண்ணுறது அவருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி வந்துட்டு அதில் ஒரு மிஸ் மேட்ச் இருக்கும். ஃபிசிக்கல் இன்டிமசியில் அந்தளவு ஒரு பெட்டர் பாண்டிங் இருக்காது. அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு தெரப்பட்டிக் ஆக்டிவிட்டி என்னன்னா, இட் மைட் சவுண்ட் சில்லி ஃபார் மெனி அவுட் தேர், ஆனால் I'll tell them to write a sex story. ஓகே, ஒரு A4 ஷீட் எடுங்க, ரைட் அ ஸ்டோரி அப்படின்னு சொல்வேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தனியாக உட்காந்து எழுதுங்க. எழுதிட்டு அண்ட் தென் கம் டுகெதர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா படிங்க. ஈவன் தனியாக போய் படிங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இங்கே போகிறோம், இப்படி பண்ணுறோம், அப்போ கிளைமேட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக எழுதி, அப்போ அது எழுதும் போது அந்த இண்டிவிஜுவலுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே நமக்கு இது பிடிக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஹஸ்பண்ட் போய் ஒரு ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு உனக்கு என்னம்மா பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்கவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க, தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்.
சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்லை, பட் தெரியலன்னு தோணும். அப்படியே அதையும் மீறினா நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற தாட்ஸும் நிறைய உமனுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி மூலியமா அது ரொம்ப அழகாக ரிவீல் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கே அவங்க பாடி பற்றி அவங்கள பற்றி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, இன்னொன்று வேர்ட்ஸ் வந்துட்டு விமனோட சைக்காலஜியில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஓகே, ஏன்னா இப்போ ஒரு பையனுக்கு வந்து பான் வீடியோ இந்த மாதிரி வீடியோஸோ இது ஸ்டிமுலேட் ஆகுறது, விமனுக்கு அந்த அளவு இந்த மாதிரி ஸ்டிமுலேட்டே ஆகாது. இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு பார்ட்னர் போயிட்டு யூ லுக் ஸோ ஹாட் டுடே, இவ்வளோ அழகா இருக்கிற இன்னைக்கு நீ வேற லெவல் அழகு இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஆக்சிடாசின் சர்ச் தான். ஓகே ஓகே, ஸோ விமனுக்கு வேர்ட்ஸ் நிறைய ப்ளே ஆகும். அப்போ ஃப்ளர்ட்டிங் இதெல்லாம் எப்பயுமே வச்சிருக்கிறது, இந்த மாதிரி செக்ஸ் ஸ்டோரியில் இப்படி எழுதும் போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி படிக்கும்போது இன்னும் அது பெட்டராக ரியாக்ட் ஆகும். அவங்களோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இதெல்லாம் நிறையா அந்த பார்ட்டுக்கு தெரியும். இப்போது செக்ஸில் இன்வால்வ் இருக்கும் போது எனக்கு இதை பண்ணுங்க அப்படின்னா நிறைய நேரத்தில் ஈகோ அஃபெக்ட் ஆகும், கிளாஷ் ஆகும். நீ எனக்கு பண்றியா, நான் உனக்கு பண்றதுக்கு. இன்னொன்று வந்துட்டு ஓகே நமக்கு தெரியல, அதனால வந்துட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் கிரியேட் ஆகும். ஐயோ நம்ம சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல போல, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி வரும். பட் இதை ஒரு மற்ற டைமில் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது இதை ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணுறாங்கன்னா ஃபன்னாகவும் இருக்கும், நிறைய டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் வந்துட்டு கிரியேட்டும் ஆகும். திஸ் இஸ் ஒன் சச் திங். ஓகே, இன்னொரு தெரப்பி சொல்லுங்களேன் அதே மாதிரி. ஃப்ரீயா ப்ரொமோஷன் கேட்கலாம், ஃப்ரீயா வந்து. ஓகே டன். சரி, அந்த தெரப்பி வந்து ரொம்ப செம்ம ஜாலியாக இருந்துச்சு அண்ட் க்யூட்டாகவும் இருந்துச்சு நீங்கள் சொன்னது எல்லாமே. இப்போ உங்ககிட்ட கன்சல்டேஷன் எடுக்கிற கிளைண்ட்ஸு நீங்கள் மட்டும்தான் கன்சல்ட் பண்ணுவீங்களா, இல்லை யூ ஆல்சோ சஜஸ்ட் சம் அதர் ஃபீல்ட் ஆஃப் டாக்டர்ஸ் லைக் எப்படி ஃபிசியோதெரப்பி ஃபார் பர்டிகுலர் கண்டிஷன் மாதிரி வேறு ஏதாவது டாக்டர்ஸும் நீங்கள் கன்சல்ட் பண்ணுவீங்களா? ஓகே, ஸோ வி ஒர்க் ஆஸ் அ டீம். ஸோ எந்த இஷ்யூ வந்தாலும் நிறைய அது வந்துட்டு அப்படியே மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் தான். ஆப்வியஸாக ஒரு கைனிக் ஒப்பீனியன் வேணும், கைனகாலஜிஸ்ட் இன்டர்வென்ஷன் வேணும், ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட் இன்டர்வென்ஷன் தேவைப்படும் நிறைய இடத்துல. அண்ட் என்கிட்ட இருந்து வந்துட்டு கவுன்சிலிங் தெரப்பி, உங்ககிட்ட இருந்து ஃபிசியோதெரப்பி. ஸோ எல்லாமுமே நானே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டும் இருக்காது, இன்னொன்று அப்படி பண்ணவும் முடியாது. இதே என்ன மாதிரியே இதே மாதிரி செக்ஷுவல் கவுன்சிலிங் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எனக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே ஷீ இஸ் டூயிங் அ குட் ஜாப் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் அவங்களுக்குமே ரெஃபர் பண்ணுவேன். பிகாஸ் எல்லா கிளைண்ட்ஸும் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆகிறது கிடையாது. இப்போ என்னோட வே ஆஃப் அப்ரோச் வேறு, என்னோட வே ஆஃப் டீச்சிங் வேறு. இல்லை மேம் எனக்கு நீங்கள் வந்து ஒரு சில விஷயம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, மேபி திஸ் இஸ் நாட் த திங், எனக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக கிறிஸ்பாக அப்படி இருக்கணும், டு த பாயிண்ட் பேசணும், நறுக்குன்னு பேசணும், மூஞ்சி லட்சம் மாதிரி எனக்கு சொன்னால் தான் நல்லா தெரிஞ்சுவேன் அப்படிலாம் ஒரு சில கேட்பாங்க. அப்போ தட் இஸ் நாட் மை ஸ்டைல் அப்படின்னா இது இவங்களுக்கு யார் செட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். இட்ஸ் நாட் லைக் ஐயோ என்கிட்ட வந்த கிளைண்ட்டை நான் இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புகிறேனே அப்படி கிடையாது. அட் த எண்ட் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தேவையான இன்டர்வென்ஷன் இந்த ரைட் வே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கணும். அப்போ இதுதான் ரெஃபரல் தான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் சர்வீஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணேன். ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க் மாதிரி. டீம் ஒர்க். ஏன்னா உங்ககிட்ட வர்றதே கஷ்டம், இதுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்காங்களான்னு கண்டிஷன் எனக்கு இருக்கான்னு ஃபேஸ் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சு வர்றதே ரொம்ப கம்மியாக இப்போ தான் அவேர்னஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ டீம் ஒர்க் ஆஸ் யூ சே. ஆக்சுவலி நிறைய டாக்டர்ஸ்க்கே அது தெரிய மாட்டேங்குது யாருக்கு யாரை கன்சல்ட் பண்ணுறதுன்ட்டு. இப்போ நான் ஒரு விமென்ஸ் ஹெல்த் ஸ்பெஷலைசேஷனில் இருக்கிறதுனால ஐ எம் ஓகே, எனக்கு கைனக் ஒப்பீனியன் வேணும், இதுவே உங்களுக்கு ஒப்பீனியன் வேணும், சில எங்கெங்க சைக்காலஜிஸ்ட் கிட்ட அனுப்பணும்னு எங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. பட் மற்ற ஃபிசியோதெரபிஸ்ட்க்கு அது கூட தெரியாது. இன்னொன்று நான் இப்படியும் பார்ப்பேன், இப்போ தான் ஃபீல்டுக்கு வராங்க அப்படின்னா வந்துட்டு அட் டைம்ஸ் வந்துட்டு அந்த ஃபீல்டில் ஒரு இம்மெச்சூரிட்டி இருக்கும். ஓகே நம்ம இந்த இதில் எப்படியாவது சாதிச்சே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கும்போது மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ண ஒரு மனசே வராது. அப்படியாம மாற்ற முடியுமா? ஆமாம், அது நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கும். மேபி கொஞ்ச நாள் தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நிறைய ஃபீமேல்ஸ்க்கு வந்து இன்னி வரைக்கும் தெரியாத அவங்களுக்கும் ஆர்காசம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நிறைய பேருக்கு என்னது காந்தி செத்துட்டாரா அப்படின்னு அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் நீங்கள் டீல் பண்ணியிருக்கீங்களா? அதாவது வஜினா எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமல் ஒரு நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ காமன் அப்படின்னா வாரத்துக்கு ஒருத்தர் 2 பேராவது மேம் எனக்கு வஜினா எங்கே இருக்குன்னு சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப பாவமாக இருக்கும். பிகாஸ் நமக்கு ரைட் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் அதை நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு வரும்போது ஒரு குழந்தைங்க இப்போ கூட இந்த கேஜி புக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஹெட், ஐ, நோஸ், லிப்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த இடத்த மட்டும் நல்லா ஜட்டி போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க, அதில் எதுவுமே மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் பிரச்சனையே ஆகுது தான் எல்லாப்பா. நீங்கள் வந்து மூடி வச்சிருக்கீங்க, எதுவுமே சொல்லி கொடுக்கல. குழந்தைக்கு இருந்தே அப்படி தான் நம்ம வளர்த்துறோம். இது என்ன, இது பேர் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்போயும் 30s இருக்கிற நிறைய பேருக்கே தெரியறதில்ல.
அங்கேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. மேம் எனக்கு எந்த ஹோல்ல இன்சர்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியறது இல்லை. இப்படி வரவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தான் ஆர்காசம் அப்படிங்கிறது. ஸோ லேபிளிங் த பாடி பார்ட்ல இருந்து அந்த பாடி பார்ட் எனக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா வந்துட்டு எனக்கு சின்ன வஜைனல் ஹோல் தான் இருக்கு. இது ஃபங்க்ஷனலா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்துட்டு நெட்ல போட்டு பார்த்தேன். நெட்ல வர டயக்ராம்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு பெருசா காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 2 இன்ச்சுக்கு பெருசா இருக்கிற வஜைனல் ஹோல் மாதிரி யாருக்கும் கிடையாது. ஓகே. ஸோ வஜைனா அதோட எலாஸ்டிசிட்டி ஜாஸ்தியே தவிர்த்து அது சின்னதாக தான் இருக்கும். அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே. அது எடுத்தோடனே ஒரு 2 to 3 இன்ச் இருக்கு அப்படின்னா வந்துட்டு தட்ஸ் நாட் ஓகே. தட்ஸ் நாட் யூஷுவல் திங். ஆனால் இதை நிறைய பேர் பார்த்துட்டு அப்போ நமக்கு இருக்கிறது தான் தப்பு அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க. அண்ட் கம்மிங் டு ஆர்காசம். ஸோ பசங்களுக்கு மட்டும் ப்ளஷர் அப்படின்னு நிறையா இருக்காங்க. அண்ட் ஆர்காசம்னு வரும்போது பெனிட்ரேட்டிவ் செக்ஸில் தான் விமனுக்கு ஆர்காசம் நடக்குங்கிறது மென்னோட மென்டாலிட்டியும் கூட விமனோட மென்டாலிட்டியும் கூட. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு பான் வீடியோஸ் இதுதான் யூஷுவல் வே ஆஃப் எஜுகேஷன் நிறைய பேருக்கு. பட் ஒரு தப்பான எஜுகேஷன் தான். பிகாஸ் ஒரு ரைட் எஜுகேஷன் கிடைக்காததுனால இதுல இருந்து தான் எஜுகேட் ஆகுறாங்க. அப்போ இதுல என்ன காட்டுறாங்க, பெனிட்ரேட்டிவ் செக்ஸ் அப்போ விமனுக்கு மல்டிபிள் ஆர்காசம் வர மாதிரி, இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த மேனை விட அந்த விமன் தான் வந்துட்டு ஆவுன்னு பயங்கர சவுண்ட்ஸ் கொடுத்துட்டு அப்படிலாம் இருக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. தே டோன்ட் ஃபோக்கஸ் மோர் ஆன் த கிளிட்டாரல் ஸ்டிமுலேஷன். அப்போது அனட்டமிக்கலாக பார்த்தீங்கன்னா மேல் பீனஸ் அதில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கோ ரொம்ப நிறைய சிமிலாரிட்டி விமனோட கிளிட்டரஸ்க்கு இருக்கும். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஸ்மாலர் சைஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் கூட கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டுத்தோட க்ரியேஷன் இது எல்லாமே சரி, அந்த பீனஸ் கிளான்ஸ் கிளிட்டாரல் கிளான்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமுமே ஒரே மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் ஷேப் கூட அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு கிளிட்டாரஸுங்கிறது ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்கன். ஆனால் வெளியில் தெரியறது ஒரு சின்ன டாட் தான் கிளிட்டாரல் கிளான்ஸ். அப்போ இது எதுக்கு இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது பேரும் தெரியறதில்ல. அப்போ இதை இந்த இடத்த ஸ்டிமுலேட் பண்ணாதான் ஆர்காசம் 85% வரும் அப்படிங்கிற அவேர்னஸும் நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா ஒரு மென்னுக்கு அந்த பீனஸ் கிளான்ஸ் நல்லா ஸ்டிமுலேட் ஆகுது மாஸ்டர்பேஷன்லையோ இன்டர்கோர்ஸ்லையோ, அப்போதான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ப்ளஷர் ஜாஸ்தி ஆகிட்டு எஜாக்குலேஷன் வருது. அப்போ விமனுக்கு இந்த கிளிட்டாரல் கிளான்ஸ் தானே வந்துட்டு நல்லா ஸ்டிமுலேட் ஆனால் தானே ஆர்காசம் ஃபீமேல் ப்ளஷர் ஹை ஆகிட்டு ஃபீமேல் எஜாக்குலேஷனுக்கு ஃபீமேல் ஆர்காசம் வரும். ஆனால் இன்டர்கோர்ஸில் பெனிட்ரேட்டிவ் செக்ஷன் வரும்போது மேலோட சென்சரி இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய பீனஸ் கிளான்ஸும் விமனோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்டான வஜினாவும் கான்டாக்டில் வரதுனால மேல் ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுறாங்க. ஆனால் ஃபீமேல் வந்துட்டு அந்தளவு சாட்டிஸ்ஃபை ஆகிறது கிடையாது. பிகாஸ் இந்த இடம் அவ்வளோ ப்ளஷரபிள் இல்லை. ஓகே. நிறைய சென்சிட்டிவ் நர்வ் எண்டிங்ஸ் வந்துட்டு கிளிட்டாரல் கிளான்ஸில் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு பையனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பீனஸில் அப்ராக்சிமேட்டாக 4000 நர்வ் எண்டிங்ஸ் இருக்கும். பட் வேறஸ் கிளிட்டாரஸில் விமனுக்கு மோர் தென் 8000 நர்வ் எண்டிங்ஸ். அனட்டமிக்கலி ஸ்பீக்கிங் விமனுக்கு தான் ஜாஸ்தி ப்ளஷர், ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் அப்படியே ஆப்போசிட். ஸோ ரைட் அவேர்னஸ் வேணும் ரெண்டு பேருக்குமே. இங்கே நம்ம பாடி பற்றி அவேர்னஸ் நமக்கே இல்லை. அப்போ ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் மட்டும் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கவும் முடியாது. ஓகே, செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க ப்ரோ. ரியலி குட், ரியலி குட். ஏன்னா இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக யாரும் கொடுத்துருக்கவே முடியாது. அண்ட் இது ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரியும் இருக்குது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து ஃபீமேல்ஸே சும்மா அவங்களுக்கு எதுவும் தெரியல, உங்களுக்கு ஆர்காசம்னா என்னன்னு தெரியல ப்ளேம் பண்ணுறதுக்கு பதிலாக இதுக்கு பின்னாடி இவ்வளோ சயின்ஸ் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியல. ஓகே. ஸோ இன்னொன்று என்னென்னா, நிறைய லேடிஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறமா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஒரு ஃபேஸில் வந்து யாருக்குமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அண்ட் அவங்களோட ஹார்மோன் சேஞ்சஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த டைமில் ஃபீமேல்ஸ்க்கு மட்டும்தான் அப்படி இருக்குமா இல்லை மேல்ஸ்க்கும் இருக்குமா? ஓகே. ஸோ அந்த லார்ஜர் பாப்புலேஷன் நிறைய விமனுக்கு தான் போஸ்ட்மார்ட்டமில் வந்துட்டு லோ செக்ஸ் லிபிடோ இருக்கும். மெயின்லி பிகாஸ் ஆஃப் த திங்ஸ் தட் தே ஆர் ஹேண்ட்லிங் ரைட் நவ். இப்போ உலகமே மாறி இருக்கும், அவங்களோட லைஃபே அந்த 2 அடியில் இறங்கியிருக்கும் பேபி அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா பேருக்கு சுச்சு போகிறதுக்கு டைம் இருக்காது, குளிக்கிறதுக்கு டைம் இருக்காது, தூங்குறதுக்கு டைம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. அப்போ தான் சாப்பாட்டில் போய் கை வைப்பாங்க பேபியாலும், அப்போ தான் பூ பாஸ் பண்ணியிருப்பாங்க, வாஷ் பண்ணணும். இதே ரொட்டீனில் தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ என்னை கேட்டிங்கன்னா உலகத்துலேயே ஒரு விமனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேஸாக நிறைய பேருக்கு எதுவும் இருக்குன்னா போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸாக தான் இருக்கும். எஸ்பெஷலி அவங்களுக்கு அந்த டைமில் சப்போர்ட் கிடைக்கலன்னா இது ரொம்ப கஷ்டமாகும். அப்போ நிறைய வந்துட்டு இன்னமும் வந்து ஒரு குழந்தைய வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு விமனோட தான், ஒரு விமன் தான் நிறைய பார்க்குறாங்க, ஒரு பேரண்ட்ஹுட்டாக பார்க்குறது இல்லை. ஸோ அவங்க பர்ப் பண்ணலாம், மென் வந்துட்டு பர்ப் பண்ணலாம், குழந்தைக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணலாம்,
இவங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவங்களோட ஒய்ஃபுக்கு நல்லா மசாஜ் பண்ணலாம், ஷோல்டர் பெயின் இருக்கும், பாடி எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும். அவங்களுக்கு தேவையான மீல்ஸ் குக் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும். இங்கேருந்து அந்த பாட்டில் எடுக்கிறதுக்கே நிறைய உமனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, தேர் நாட் ஃபேக்கிங் இட். அப்போ அதெல்லாம் பக்கத்தில் ஒரு ஃபீடிங் ஸ்டேஷன் மாதிரி அழகாக செட்டப் பண்ணி கொடுக்கறது. சின்ன சின்ன திங்ஸ் சின்ன விஷயம். ஆனால் போஸ்ட்மார்ட்டம்ல நிறைய பெரிய இம்பாக்ட் பட் கொடுக்கும். யூ நோ வாட், இது எல்லாமே அவங்க விட்டுருவாங்க. 6 மாசம் ஆயிடுச்சு இல்ல, ஒய் நாட் வித் மீன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர் ஃபோர்ஸ் தான் பண்ணுவாங்க. அவங்களோட செக்ஷுவலி கிடையாது. நாட் இவன் 6 months ஆமா. ப்ராக்டிகலி. 6 வீக்ஸ் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு அவேர்னஸ் ஆயிடுச்சு. 6 வீக்ஸ் கழிச்சு பண்ணலான்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க. பாரு யூடியூப்ல இவங்க சொல்றாங்க. ஸோ 6 வீக்ஸ் ஒரு காமனான டேர்மே தவிர்த்து ஒவ்வொருத்தரோட ஹீலிங் ஜர்னி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, இட் கேன் பி 8 வீக்ஸ், இட் கேன் பி 4 வீக்ஸ், இந்த மாதிரி வேரி ஆகும். இது ஒன்று இருக்கு. அதை தாண்டி அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட கன்சன்ட்டுங்கிறது ஒரு மேஜர் திங். ஸோ நிறைய பேர் விமன் வந்துட்டு மேம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எனக்கு சுத்தமாக மூடு இல்லை, எனக்கு பெயின் காஸ் பண்ணுது. அவங்க பண்ணிட்டு அவங்க நிம்மதியாக தூங்குறாங்க. எனக்கு அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, பேபி அழுதுகிட்டே இருக்காங்க, எனக்கு இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும். அவங்களோட சைக்கலாஜிக்கலும் மைண்ட் எப்படி இருக்கும்? ஃபார் அ மென் நான் கேட்குறேன். ஒரு மென் வந்து உங்களுக்காக தான் அந்த பொண்ணு வந்து குழந்தைய பெற்று கொடுத்துருக்கு, எல்லாம் ஓகே. பட் ஒரு நல்ல இன்டென்ஷனில் இருக்கிற ஒரு மென் என்ன பண்ணியிருக்கணும்னா அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கணும். இன்ஃபேக்ட் அதை பற்றி யோசிக்க கூட அவங்களுக்கு ஆக்சுவலி அந்த தாட்டே வந்திருக்காது. பிகாஸ் ஷி ஹஸ் டன் சோ மச் திங்ஸ். ஒரு ரெஸ்பெக்ட் தான் வரும். அவங்களோட ஒய்ஃபை பார்த்தா ரெஸ்பெக்ட் வந்திருக்கணும். அவங்க பேபி மேலே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஹாப்பினஸ் தான் ஆக்சுவலி அதிகமாக வந்து அது ஆக்சிடோசின் ஃபீமேல்ஸ்க்கு இவங்களுக்கு பூஸ்ட் ஆயிருக்கணும். அதெல்லாம் தாண்டி ஏன் வந்து மென் அதை தான் தேடி ஒரு பெரிய ஃபேக்டரா போறாங்க? ஆனால் ஆன் அ பாசிட்டிவ் நோட் நிறைய மென் வந்துட்டு இதெல்லாம் புரிஞ்சு நடந்துட்டு, ஸோ நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நிறைய விமனே சொல்லுவாங்க, மேம் நான் ஹஸ்பண்ட் இல்லைன்னா என்ன பண்ணிருக்கோம் எனக்கு தெரியும். அதுவும் நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் இருக்கு. ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக இப்போ அவேர்னஸ் வர 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 நிறைய மென் வந்து ஈக்குவலாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இன்னமும் ஒரு சில பர்சன்டேஜ் வந்துட்டு இப்படியே மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா எங்க அம்மா அவங்களே தானே குழந்தை பெற்று வளர்த்தாங்க, எங்க அப்பா இப்படி ஒன்றும் பண்ணலையே, நீ தான் ரொம்ப கஷ்டப்படுற, நீ தான் ஊர்லயே குழந்தை பெற்றுக்கிட்ட மாதிரி பண்ற, நீ தான் டைலாகரா பண்ற. ஸோ எங்க அம்மா எல்லாருக்குமே நடக்கிறது தான். எல்லாருக்குமே நடக்கிறது தான். இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். நிறைய ஃபோர்ஸ்ஃபுல் செக்ஸ் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, ஐ யூஸ்வலி ஹாவ் இந்த மாதிரி நிறைய விமன் சொல்லுவாங்க, மேம் எனக்கு ஐ ஃபீல் இன்செக்யூர், இது பண்ணுறதுக்கும் எனக்கு பிடிக்கல, ஏன்னா அவர் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் எனக்கே தோணும். ஆனால் இப்போ வந்துட்டு அதை ஒரு கம்பல்ஷன் மாதிரி கொண்டு வரதுனால எனக்கு அது மேலே அவர்ஷன் தான் க்ரியேட் ஆகுது. இன்னொன்று ஐ ஆல்சோ ஃபீல் இன்செக்யூர், இந்த டைமில் வேற ஏதாவது வந்துட்டு அவங்களுக்கு தோண வச்சிருமா. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஸ்டேட்லேயும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சில மென்னே வந்து இது என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மேம் அப்போ ஒய்ஃப்னா இதுக்கு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஃபீல் ஸோ ஷாக். அப்படியே கண்ணு மொழியெல்லாம் வெளியே வர மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு அது இதாக இருக்கு. அவங்களுக்கு என்ன தெரப்பி வேலை பார்க்கும்? ஸோ அவங்களுக்கு பொறுமையாக எடுத்து சொல்லணும். அதையே நம்ம வந்துட்டு நமக்கு இதெல்லாம் ஷாக்காக இருக்கும் பார்க்கும்போது. பட் யோசிச்சு பார்த்தா, ரூட் காஸ் பார்த்தா, ஓகே அவங்க இப்படிதான் வாழ்ந்துருக்காங்க, நம்ம இதை நம்ம தான் மாற்றணும், ஓரளவு ஏதாவது சொல்லணும், புரிய வைக்கணும். ஓகே, ஸோ ட்ரை ஆகுதா, ஒர்க் ஆகுதா, அந்த பொண்ணுக்கு இதனால ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்தாலும் ஐ வில் பி லைக் வெரி ஹாப்பி இல்லையா. ஸோ அதனால ரியாக்ஷன் எல்லாத்தையும் வந்துட்டு நியூட்ரலாக வச்சுக்கிட்டு, ஆமாம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த ரியாக்ஷனை ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணாமல், தட் டூ என் மூஞ்சி இஸ் லைக் வெரி எக்ஸ்பிரசிவ். ஓகே, ஐ கேன் இமேஜின் தி எமோஷனல் பேக்கேஜ் தட் யூ கோ வித். நைட் போகும்போது இப்படிதான் இருப்பாங்களா எல்லாருமே, இப்படி கூட யோசிப்பாங்களா அப்படி போகும்போது அப்படியே யோசிச்சுட்டே போவேன். ட்ராவல் பண்ணும்போது அந்த பொண்ணு பாவம் இல்லை. See, we have code of ethics. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கேரி பண்ணக்கூடாது. That should be a professional boundary. But at the end, I'm also a human. I'm also a woman. நான் எம்பத்தைஸ் பண்ணாமல் என்னால் பெட்டராக இன்டர்வென்ஷன் கொடுக்கவும் முடியாது. அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கோம், நமக்கு இப்படிலாம் நடந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு நம்மள சைக்கலாஜிக்கலாக அது எஃபெக்ட் தான். ஸோ அது ஆப்வியஸாக அது இருக்கும். அதுக்கு அந்த பேக்கேஜை ரிமூவ் பண்ணுறது நான் சில தெரப்பியெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஜேர்னல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்குன்னு பட் ஒன் குட் திங் இஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவேர்னஸ் இருக்குது. இப்போ நானுமே நிறைய ப்ரீனியன்டல் போஸ்டல் டிசிஷன்ஸ் வரும்போதில் அவங்க ஹஸ்பண்டோட தான் வந்திருக்காங்க. பொண்ணுங்களும் தெளிவாக இருக்காங்க, பசங்களும் தெளிவாக இருக்காங்க. ஹாப்பியாக. ஒரு சிலருக்கு பயமே இருக்குது,
மேம் இந்த ஃபேஸை பார்த்துட்டு செகண்ட் எல்லாம் யோசிக்கவே முடியல ஆமா. அப்படிங்கிற சில மாதிரி பேர் ஒரு ரொம்ப பயம். அழகா பேம்பர் பண்ணதுனால they'll want another babyன்னு இருக்காங்க. ஈஸி வே என்ன, பெஸ்ட் வே என்னன்னு கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே வந்துட்டு செக்ஸ் அப்படின்னு இன்வால்வ் ஆகாம, பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் சேஞ்சஸ் லோ செக்ஸ் லிபிடோ இருக்கும் விமனுக்கு. ம். அதை தாண்டி இன்க்ரீஸ்டு ஒர்க் லோடு, கம்ப்ளீட்டாக அவங்க லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு, இவ்வளோ விஷயம் இருக்கு. அப்போ அவங்கள குட்டி குட்டி ஆக்ட்ஸ் ஆஃப் லவ், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு மசாஜ் பண்ணுறது, தலை கோதி விடுறது எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும் தெரியுமா போஸ்ட்மார்ட்டமில். இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது இதெல்லாம் ஆக்சிடோசின் சர்ச் கொடுத்து இதெல்லாம் அவங்க லிபிடோவை திருப்பி பேக் டு த ரொட்டீன் மாதிரி கொண்டு வரும். ம். அந்த லோவாக இருக்கிறதெல்லாம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு எடுத்த உடனே பெனட்ரேட்டிவ் செக்ஸ் அப்படின்னு போகும்போது கம்ப்ளீட்டாக ரெட் மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் விமனுக்கு இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே தெளிவாக எல்லா லேடிஸ்க்கும் புரிஞ்சு தெரிஞ்சு உங்ககிட்ட வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சில கேட்டகரி ஆஃப் லேடிஸ் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை, அவங்களுக்கு ப்ளஷர் ஃபீல் ஆகலைன்னு வர ஒரு குரூப் இருக்கும். இன்னொரு குரூப்புக்கு தே டோன்ட் கேர் அபவுட் தெம் செல்ஃப். தே ஆர் லைக் என் ஹஸ்பண்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்டுக்கு ப்ளஷர் இல்லைன்றாங்க, அதுக்காக என்ன ஏதாவது பண்ணுங்களேன்னு சொல்கிற பீப்புளும் இருக்கு. அவங்க ரெண்டு பேரோட சைக்கலாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் வேறு வேறு இருக்கும். ஐ யூ ஹாப்பியான்னு கேட்டிங்கன்னா எடுத்தோன்னே எனக்கு அதெல்லாம் வேணாம், அவங்க தான் அப்படி சொல்கிறாங்க, அதனால ரொம்ப வந்து டீப்பாக ஹர்ட் ஆகி அஃபண்ட் ஆகி தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த மாதிரி கிளைண்ட்ஸும் நிறைய பேர் வராங்களா? ரொம்ப காமன். நான் எல்லாருக்கிட்டையும் எடுத்த உடனே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, see your pleasure is yours. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ ஹாப்பினஸ் மாதிரி தான். இப்போ வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, உங்கள் பார்ட்னர் வந்து அந்த ஹாப்பினஸை ஆட் பண்ணுற ஒரு பர்சனாக தான் இருப்பாரே தவிர்த்து அவர் தான் என்டையர் ஹாப்பினஸ்ன்னு உருவம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ள ஹாப்பியாக இருக்கணும். சுமையா த திங்ஸ் தட் யூ ஆர் டூயிங் ரைட் நவ், உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்கள் வச்சு யூ ஷுட் பி ஹாப்பி அண்ட் த பர்சன் ஷுட் ஆட் த ஹாப்பினஸ். செக்ஸ்ன்னு வரும்போதும் நம்ம ப்ளஷர் அப்படிங்கிறது ஐ ஓன் மை ப்ளஷருங்கிறது இருக்கணும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி பார்ட்னர் டிபெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பார்ட்னருக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோலே தப்பு. இந்த மாதிரி கோல் இருக்கக்கூடாது. என்னோட செக்ஷுவல் லைஃப்ல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அது பெரிய தப்புங்க. அதெல்லாம் தப்பு. என்ன நீங்கள் ஐயோ புருஷன் தான் இல்லாமல் அவர் ஹாப்பியாக இருக்காரா, இல்லைன்னா இன்னொரு ஃபியரும் இருக்கும் உங்களுக்கு. ஒரு வேலை என் கூட அவர் ஹாப்பியாக இல்லைன்னா வேற ஏதாவது தேடி போயிடுவாரோ, வேற ஏதாவது ஆல்ரெடி அந்த சின்னதாக டவுட் இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் மேலே செத்தானுங்க அவங்க. இவங்க ஃபுல்லாக அதுதான் பிளான் எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஃபோனை செக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஹெல்தி பவுண்ட்ரிஸ் இருக்கணும். அவங்களோட ப்ளஷர் அவங்களதுன்னு இருக்கும்போது அண்ட் அஃப்கோர்ஸ் பார்ட்னரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இம்பார்ட்டன்ட் தான். பட் அது செகண்டரி. நீங்க ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆறீங்க. ஸோ அதுக்கு நான் என்ன கேட்டிங்கன்னா செல்ஃப் ப்ளஷர் வந்துட்டு டு எக்ஸ்ப்ளோர் யுவர் பாடி, டு எக்ஸ்ப்ளோர் யுவர் நீட்ஸ், அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஃபீமேல் மாஸ்டர்பேஷன் அப்படின்னு பேசும்போது இன்ன வரைக்கும் வந்துட்டு அச்சோ நோ 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 அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, மூஞ்சி சுடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மேல் மாஸ்டர்பேஷன் எவ்வளோ காமன் ஆயிடுச்சு. எல்லா மூவிஸ்லையும் வர்றதா ரொம்ப காமனாக. கமர்ஷியல் மூவிஸ்லலாம் அசால்ட்டாக ஒரு கிண்டல் அடிச்சுட்டு போயிடுவாங்க, ஒரு ஏஜோக்காக இருக்கும். மீம்ஸ்ல ரீல்ஸ்ல எத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸ் அது ஒரு ஹூக்கா யூஸ் பண்றாங்க. ஒரு ஹூக்கா அது அமைஞ்சிருச்சு. ஓகே இந்த மாதிரி போச்சு அப்படின்னா ரீல் நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. பட் ஃபீமேல் மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிறது இன்னமும் ஒரு டேபுவாகவும் அந்த பொண்ணை ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாகவும் பார்க்குறது. எக்ஸாக்ட்லி ஜெயஸ்ரீ. ஏன் அது அவங்களுக்கு ஃபீலிங் இருக்கு, என் பொண்ணுங்களுக்கு ஃபீலிங் இல்லையா? அவங்க பண்ணா ஜாலி கெத்து வாவ் ஏ மாஸ், அந்த மாதிரி பொண்ணு பண்ணா அவ அப்படியா இந்த மாதிரி ஒரு நேமை வச்சு அந்த பொண்ணை வந்துட்டு இது பண்றது, இதெல்லாம் ரொம்ப காமன். இன்னொன்று மேரிட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது ஒரு செல்ஃப் ப்ளஷருங்கிறது இருக்கவே கூடாதான் நிறைய பேர் கேட்பாங்க. அங்கேயுமே இருக்கலாம். ஆன் ஹெல்தியர் நோட் இது கப்புள் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணி அங்கேயுமே இருக்கலாம். கல்யாணம் ஆகிட்டா இனிமேல் ஒரு நாள் மாஸ்டர்பேட்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நிறைய பேர் அப்படியும் கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. ஸோ அவங்களோட ப்ளஷருக்கு ஃபஸ்ட்டு அவங்க பாடிக்கு எது பிடிக்கிறது இல்லைங்கிறது தெரியணும். அதுக்கு ரைட் அவேர்னஸ் வேணும். இன்னொன்று நிறைய இப்போ இந்த மூவிஸ் எல்லாம் நிறையா பார்த்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிறது எல்லாம் பார்த்துட்டு இந்த BDSM இதெல்லாம் ட்ரை பண்ணணும். ஸோ என் பார்ட்னரை நான் பெட்டராக சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அந்த 50 நிறங்கள் அந்த படம் தானே 50 கிரே நிறங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அது 2 பேருக்கும் ஓகேயா இருக்கணும். இப்போ எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை, பட் அவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்லி நோன்னு இருக்காங்க. அண்ட் தட் இஸ் அன்ஹெல்தி அப்படின்னு அவங்களுக்கு அது ஆபத்தாக இருக்குன்னா இப்படி தான் எல்லா படத்துலையும் காட்டுறாங்க. நான் ஏன் பண்ணக்கூடாதா? மேம் இவ வந்துட்டு ஷீஸ் ஹேவிங் லோ செக்ஸ் லிபிடோன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை இப்படி டேர்ம் பண்ணி கூட்டிகிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க.
பேசி பார்க்கும்போது எல்லாம் ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப நார்மலாக, அந்த பொண்ணுக்கு எந்த விஷயமும் இருக்காது. பிடிச்சது செஞ்சாதானடா அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த பையனுக்கு வந்துட்டு நிறைய தப்பான இதெல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிக்குது, இவளுக்கு மட்டும்தான் பிடிக்க மாட்டேங்குது, இவளுக்கு தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணையே ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. ஸோ எல்லாமுமே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்காது, அண்ட் எல்லாமுமே ஹெல்தியும் கிடையாது. ஓகே, ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கோம், இன்னொருத்தருக்கு பிடிக்கல. பார்ட்னர்ல 2 பேருக்கும் கம்ஃபர்டபுளா ஹெல்தியா இருக்கிற விஷயங்கள் தான் வந்துட்டு ஒரு கப்புள் செக்ஸ்ல ட்ரை பண்ணணுமே தவிர்த்து, எனக்கு இது ரொம்ப ஃபேண்டசியா இருக்கு அப்படின்னா அது பண்ணக்கூடாது. ஆப்வியஸா அது வந்துட்டு இன்னொரு பர்சனை ரொம்ப எமோஷனலாகவும் மென்டலாகவும் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். தட் இஸ் வேர் த லவ் இல்லையா. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்களுக்காக ஒன்று கேட்டு தெரிஞ்சு ரெஸ்பெக்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணுறது தானே லவ். இன்னொன்று என்னன்னா, இது வந்து நிறைய ஓரளவு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல கூட இருக்கு. ஆனா மேரேஜ் அப்படின்னு ஆயிட்ட பின்னாடி, ஓகே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லாங் டேர்ம் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது இந்த ரெஸ்பெக்ட் வந்து ஓரளவு இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ரெகுலர் கேசஸ்ல. பட் கல்யாணம் ஆயிட்ட பின்னாடி ஷீ இஸ் மைன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஷீ இஸ் மைன் அப்படிங்கிறது எனக்காக தான் அப்படி இருக்கா, எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் அவன் பண்ணணும், எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் அவன் இருக்கணும். அப்போ அந்த இண்டிவிஜுவலோட ஒப்பீனியன் என்ன ஆகுது, அவங்க பவுண்டரிஸ் என்ன ஆகுது. மேரேஜே ஆனாலும் கூட அவங்களுக்கு இதை பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு இது வந்து பசங்க தான் இப்படி பண்றாங்க, பொண்ணுங்க தான் இப்படி பண்றாங்கலாம் கிடையாது. ஒரு பார்ட்னரா இது வந்து அவங்களோட முக்கியமான ஒரு கடமை. இது ஒரு ஹியூமன் நேச்சர்னு நான் சொல்வேன். ஐ திங்க் தட்ஸ் த ரியல் இன்டிமசி as well. அவங்களுக்கு பிடிச்சது நம்ம பிடிச்சது அவங்களுக்காக நம்ம பண்றது. so much of power. Yeah. அதுதான் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கிங்க்னு சொல்வேன், பெரிய ஃபேண்டசின்னு சொல்லுவேன். அது வந்து ஒரு பர்சனுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், காலம் முழுக்க பயங்கர ஆக்சிடோசின் சர்ஜ்ல தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. பட் ரெஸ்பெக்ட் இல்லாம ஓவர் டாமினன்ஸ் இருக்கு, ஃபோர்ஸ்ஃபுல்லா நிறைய நடக்குது, அபியூசிவா இருக்கிறாங்க. நாட் ஒன்லி லைக் ஃபிசிக்கல் அபியூஸ், எல்லா விதமான அபியூஸ் தான், எமோஷனல் அபியூஸா இருக்கட்டும், இது எல்லாம் நடக்குதுன்னா ஆப்வியஸா உங்களுக்கு ஃபிசிக்கல் இன்டிமசில இஷ்யூ இருக்கு. உங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இந்த மாதிரியும் வருவாங்கல்ல, they'll be perfectly normal, பட் ஆனால் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் மாதிரி நிறைய ஃபேண்டசியாக பேசி அவங்க வந்து செக்ஷுவலாக அவங்களுக்கு கொண்டு போகிறதோ, அந்த ஃப்ளர்ட் இதெல்லாம் ஜென்ரலாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் they don't do it. பட் சம்டைம்ஸ் அந்த ஃபேண்டசியெல்லாம் அவங்க மைண்டில் பில்ட் ஆகி அந்த பார்ட்னர் பண்ணும் போது அவங்களுக்கு ஒன்றுமே தோணாது. எல்லா ஃபேண்டஸியும் அவங்க மைண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லா இருந்திருக்கும், இது மாதிரி பண்ணால் இன்னும் பெட்டராக யோசிச்சு கடைசியில் அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, எனக்கு தான் ஏதோ பிரச்சனை போடல, அவன் கரெக்டாக தான் இருக்கான் அப்படின்னு சில கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட வருவாங்கல்ல. இதை விட தாண்டி இது கூட கொஞ்சம் அடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். மேம் என் ஹஸ்பண்ட் என் கூட ரீல்ஸே பண்ண மாட்டேங்கிறாரு, என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் எல்லாம் வந்துட்டு பாருங்க எவ்வளோ ரொமான்டிக்காக ரீல்ஸ் பண்ணுறாங்க, இவர் வந்துட்டு எக்ஸ்பிரசிவாவே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால எங்களுக்குள்ள இஷ்யூ வருது, அவரை இதை ஓகே பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இன்டிமசி இதெல்லாம் யோசிக்கலாம், பேபி இதெல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு. வேற எல்லாம் 2 பேர்கிட்ட பேசும்போது வேற இஷ்யூவே இல்லை. ஸோ சோஷியல் மீடியாவுக்கு அவர் இப்படி எல்லாம் நடந்துக்கணும், அது வந்து இந்த இதுக்கு பாதிக்குதா? ஆமா, ஓகே. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எனக்கு கேட்கும்போது எங்கள் ரீல்ஸில் அவர் கோஆப்ரேட் பண்ணாததெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அவர் எக்ஸ்பிரசிவாக இல்லைன்னு இப்படி சொல்கிறாங்க. திஸ் இஸ் நாட் எக்ஸ்பிரசிவ். ஐ மீன் இவங்க சொல்கிற மாதிரி இது எக்ஸ்பிரசிவ்னஸில் ஒருத்தருக்கு ஒரு லவ் லாங்குவேஜ். ஆமாம், கேமரா ஆஃப் பண்ணால் அவர் பயங்கர எக்ஸ்பிரசிவாக இருக்காரு, அவர் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஆனால் அவங்களுக்கு எப்படி, என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் கேமரா முன்னாடி உலகத்துக்கு முன்னாடி ரொம்ப கொஞ்சுறாங்க, ரொம்ப ரொமான்டிக்கா இருக்காங்க, இவர் கேமரா முன்னாடி அப்படி இல்லை அப்படின்னா அது இஷ்யூ கிரியேட் பண்ணி ஃபிசிக்கல் இன்டிமசில ப்ராப்ளம் வருது. ஓகே. ஸோ நிறைய பேர் இங்க எது ப்ராப்பர் இன்டிமசி ப்ராப்பர் பாண்டிங்னு தெரியாம சோஷியல் மீடியா மூலியமா மிஸ்கைட் ஆகி போறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் லவ், இதுதான் ஆக்சுவலி அந்த ரூலே மாறிட்டு இருக்குன்னு ஐ ஃபீல். அதை பார்த்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த சொசைட்டி இப்படி தான் ஒன்று ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கு, இப்போ அதை அலைன் பண்ற மாதிரி நம்மளும் மாறுற மாதிரி இருக்கு. நம்மளோட ஓன் ரூல்ஸ் அண்ட் சில லைக்கிங்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ வந்துட்டு இது சோஷியல் மீடியானால நடக்குது. அந்த காலத்துல அம்மா 4 பேர் அவங்களுக்குள்ள என்னென்ன இருக்கும், 4 பேர் கதை போய் இப்போ 40,000 பேர் ஆயிட்டாங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக நம்ம இருக்கணும், அவங்களுக்காக. ஸோ அந்த ரியல் லவ்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, ரியல் இன்டிமேசின்னு என்னன்னு தெரிய மாட்டேன். அந்த ஸ்டார்டட் பிலீவிங் இதுதான் கரெக்ட். இன்ஸ்டா வர்த்தி ட்ரெஸ்ஸஸ், இன்ஸ்டா வர்த்தி கெஃபே, இன்ஸ்டா வர்த்தி ரிலேஷன்ஷிப். நம்ம தான் இன்னும் ஓல்ட் ஸ்கூலாக இருக்கும் போல நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பூமர் தான் இல்லையே அப்படின்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா பெரிநேட்டல் கவுன்சிலிங்.
ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு டேபுவான ஒரு டாபிக் இருக்குது, என்னென்னா ப்ரெக்னென்ட் ஆகிட்டா நம்ம செக்ஷுவலாக இருக்க முடியாது பார்ட்னரோட அப்படின்ட்டு. அப்படி இருக்கலாமா, இல்லை எந்த மந்த்லேருந்து எடுக்கலாம், இல்லை யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான டிப்ஸ்லாம் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லி இந்த கவுன்சிலிங்குள்ளே தான் வரும்னு நான் நினைக்கிறேன். கவுன்சிலிங்கில் வரும். ஓகே, வேறு என்னென்ன மாதிரிலாம் தே யூல் டூ இட்? ஸோ ஃபர்ஸ்ட் திங், அவங்களுக்கு ஒரு லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சி இருக்குது அப்படின்னா வந்துட்டு அவங்க கைனிக்கு வந்து ஓகே எல்லாமே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தே கேன் இன்வால்வ் இன் செக்ஸ். இன்னொன்று, லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு எப்போ இன்னும் நல்லா தெளிவாக தெரியும், 12th வீக் என்டி ஸ்கேனில் வந்துட்டு ரொம்ப தெளிவாக தெரியும். அப்போ இப்போ ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே கேன் ஹாவ் அ பிரேக். இது பர்சனலாக நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன். ஓகே எல்லாமே ஃபைனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செக்ஷுவலாக ஆக்டிவாக இருக்கலாங்கிறது காமன் கைட்லைன்ஸ். பட் அதை தாண்டி இப்போ அவங்க பிளசன்டல் பொசிஷன் எங்கே இருக்குது, லோ லைன் பிளசண்டா இருக்கா, பிளசண்டா ப்ரீவியா இருக்கா, சர்விக்ஸோட லென்த் என்ன, இதெல்லாம் நமக்கு இன்னும் என்டி ஸ்கேனில் டாக்டர் நல்லா பார்த்து சொல்கிறதுனால அதுக்கப்புறமா ஓகே இப்போ நீங்கள் செக்ஷுவல் ஆக்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் நிறைய டாக்டர்ஸ் வந்து நல்லா இப்போ தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, விச் இஸ் ஆக்சுவலி வெரி குட். ஒரு சில புக்கில் படிக்கிறவங்க, நெட்டில் பார்க்குறவங்க ஓகே லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சியாக இப்போ உனக்கு எந்த பாதிப்பும் இல்லைல்ல, ஸ்பாட்டிங்லாம் வரல, அப்போ பண்ணலாம் அப்படிங்கிற தாட் தான் இருக்குது. அதை தாண்டி இதில் இன்டெப்த்தாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. செகண்ட் ட்ரெமஸ்டர், தேர்ட் ட்ரெமஸ்டரில் உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லைனா தாராளமாக பண்ணலாம். யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் பெட்டர் பொசிஷன்ஸ். இதுக்கு முன்னாடி மிஷனரி இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க, இப்போயும் அதையே ட்ரை பண்ணுறாங்கன்னா அது ஓகே கிடையாது. எது வந்து அவங்க அப்டமனில் ஓவர் ப்ரெஷர் போடுது, ஸோ அதெல்லாம் அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி ஆகும். ஸோ இது எல்லாமே உங்களோட கவுன்சிலிங்குள்ளே தான் வரும் இந்த தெரப்பி எல்லாம், ஏன்னா இது இன்டர் ரிலேட்டட் தானே. ஓகே, இன்னும் அப்போ வந்து அவங்களுக்கு ரைட் பொசிஷன்ஸ் எஜுகேட் பண்ணுறது, அவங்களோட லிபிடோ எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு ப்ரெக்னென்சியில் ஹை லிபிடோ இருக்கும் விமனுக்கு, ஒரு சிலருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லோ லிபிடோ இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒரு மெத்தட் இப்போ அவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கும். அப்போ பெட்டர் கம்யூனிகேஷன் இந்த டைமில் பார்ட்னர்ஸ்க்கு ஏற்படுத்தணும். அதுக்குன்னா நம்ம ஒரு ஹெல்பிங் ஃபேக்டராக இருப்போம். இந்த மாதிரி எல்லாம் கேளுங்க, இந்த மாதிரி எல்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட நீட்ஸ் இது எல்லாத்தையும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்ட்னருக்குள்ளே ஒரு நல்ல ஃபிசிக்கல் இன்டிமசி இருக்கும். ஒரே ஒரு விஷயம், ப்ராப்பர் செக்ஷுவல் லைஃப் டியூரிங் ப்ரெக்னென்சி, அதுக்கு வந்துட்டு ரைட் கம்யூனிகேஷன் அண்ட் தென் பொசிஷன்ஸ் வந்துட்டு சேஃபான பொசிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சைட் லைன் பொசிஷனாக இருக்கட்டும், விமன் ஆன் டாப் பொசிஷனாக இருக்கட்டும், ரியர் என்ட்ரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பொசிஷன்ஸ் எல்லாம் ஜென்ரலாக நிறைய விமனுக்கு சேஃபாக இருக்கும். ஓகே, ஸோ டியூரிங் ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் மேல்ஸ்க்கும் அவங்களோட பார்ட்னருக்காக கவுன்சிலிங் பண்ணுவீங்களா? ஆமாம், ஏன்னா ப்ரெக்னென்சின்னு வரும்போது இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி அ விமன்ஸ் திங். என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் அ சொசைட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்த ஒரு ஜென்ரேஷன் உருவாகுது. இந்த ஜென்ரேஷன் எந்த அளவு நல்லா இருக்கோ அதை பொறுத்து தான் ஒரு சொசைட்டியாக இருக்கட்டும், ஒரு கண்ட்ரியோட இதாக இருக்கட்டும், எல்லாமுமே அமையும். அப்போ ஹெல்த்துன்னு வரும்போது அந்த பேபியோட ஹெல்த் உள்ளேருந்தே தான் வந்துட்டு எல்லாம் டெவலப் ஆகுது. பை த டைம் ப்ரெக்னென்சி முடிஞ்சு பர்த் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு 70% பிரெயின் டெவலப்மெண்ட் யூட்ரஸ்லேயே நடந்திருக்கும். அப்போது இந்த விமன் எந்த அளவு ஹாப்பியாக இருக்காங்களோ, ஹெல்த்தியாக இருக்காங்களோ, அந்த அளவு பேபியோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அப்போ ஒரு பார்ட்னர் சப்போர்ட், இட் ஸ்டார்ட்ஸ் ரைட் ஃப்ரம் த ப்ரீ கன்செப்ஷன். ஒரு விமனுக்கு ஒரு நல்ல ஹெல்தி ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸ் அமையணும் அப்படின்னா, பேபி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா மென்னோட ஹெல்த் ரொம்ப அவசியம். ஸோ நீங்களும் இப்படியெல்லாம் சாப்பிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி ஏதாவது ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா அதை விட்டு விலகி இருங்க. பார்ட்னர் கூட நிறைய ஹாப்பி மெமரிஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ப்ரீ கன்செப்ஷன்லையா இருக்கட்டும், ப்ரெக்னென்சிலையாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு எப்போ தெரியுது, அந்த கரு வளர்ந்து இம்ப்ளான்ட் எல்லாம் ஆகி முடிச்சிட்ட பின்னாடி தான் தெரியுது. ஸோ அந்த ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு 3 months முன்னாடி இருக்கிற ஹெல்த்தும் ரொம்ப அவசியம். அண்ட் ப்ரெக்னென்சியில் ஒய்ஃப்க்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். ஆமாம், நீ என்ன இப்படி பண்ணுற, நீ என்ன இப்படியெல்லாம் பேசுகிற, நீ என்ன இதுக்கெல்லாம் கோவப்படுற அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் சரிக்கு சமமாக நின்று பயங்கரமாக சண்டை போடுறாங்க அப்படின்னா ப்ரெக்னென்சியில் அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் அந்த ஏற்பட்ட மூட் ஸ்விங்ஸில் அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் ஜாஸ்தி அட்டென்ஷன் சீக் பண்ணுற மாதிரி நடந்திருப்பாங்க. இது எல்லாம் அவங்க ஹார்மோன்ஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ அந்த அவேர்னஸ் ஹஸ்பண்ட்க்கு இருக்குது அப்படின்னா ஓகே, இது நம்ம ஒய்ஃப் இல்லை, உள்ளே இருக்க ஹார்மோன்ஸ் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்கள பேம்பர் பண்ணணும், நிறையா லவ் கொடுக்கணும். இட்ஸ் அ பீரியட் ஆஃப் லவ். ஸோ அதனால தான் செக்ஸே வந்துட்டு லவ் மேக்கிங்னு நம்ம சொல்கிறோம். அப்போ உங்களுக்குள்ள பேபி இருக்குன்னா இந்த டைமில் அந்த விமனுக்கு நல்ல அட்மோஸ்ட் லவ் இருக்கணும். ஸோ ஹஸ்பண்ட்க்கு ரைட் எஜுகேஷன் முக்கியம். அண்ட் அவருக்கும் நிறையா ப்ரெஷர் இருக்கும். யாருமே இந்த டைமில் வந்துட்டு விமனோட இது பிரச்சனை மட்டும்தான் எல்லாமே பேசுகிறாங்க. ப்ரெக்னென்சி போஸ்ட்மார்ட்டம்ல அவங்களுக்கும் நிறையா இருக்கும்.
ஃபினான்ஷியலா நம்ம இன்னும் பெட்டர் ஆகணும், இப்போ ஒய்ஃப் பேபி 2 பேரும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ அந்த சடன் இன்க்ரீஸ்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஃபாதர்ஹுட், இது எப்படி ஒரு மதர்ஹுட் நம்மளுக்கு வந்துட்டு என்னதான் அது ரொம்ப பியூட்டிஃபுல் ஜேர்னி இதெல்லாம் இருந்தாலும் இது ரொம்ப டயர்டாக்கக்கூடிய ஒரு ஜேர்னி தான். அதே மாதிரி தான் ஃபாதர்ஹுட்டும். ஸோ அதை நிறைய பேர் பேசுறதே கிடையாது. அப்போ ஃபாதர்ஹுட்டுக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறதும் அவசியம்தான். ஸோ அவங்கள ப்ரிப்பேர் பண்ணவே பண்ணாமல் இதெல்லாம் பொண்ணுங்க சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளியே வச்சுருந்துட்டு பசங்க ப்ராப்பராக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறது போங்க இருக்குல்ல. நல்லா இது ஒரு நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ அவங்களுக்கும் ப்ராப்பர் அவேர்னஸ் கொடுத்து கவுன்சிலிங் இதெல்லாம் கொடுக்கும்போது பெட்டராக இது பண்ணுவாங்க. மென்னுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு போஸ்ட்மார்ட்டமில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எப்படி விமனோட டிப்ரெஷன் பற்றி நம்ம பேசுகிறோமோ, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், மென்னுக்கும் டிப்ரெஷன் வருது போஸ்ட்மார்ட்டம் பீரியடில். ஓகே ஓகே, ஸோ ஆனால் கம்பேர் பண்ணும்போது அது கம்மியான பர்சன்டேஜாக இருந்தாலும் கூட பட் நம்ம அதை விட முடியாது இல்லையா, வி ஹாவ் டு அட்ரஸ் இல்லை, அங்கேயும் நடக்குது. ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இஸ் நாட் ஒன்லி ஃபார் விமன், சம்திங் நியூ. அவங்களோட சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும்? வெரி சிமிலர். ஓகே, ஸோ லாஸ் ஆஃப் அப்பிடைட் இருக்கும், தானாகவே அழுவாங்க, ஓவர் ப்ரெஷராக இருப்பாங்க, எப்பயுமே ஹைப்பர் விஜிலன்ஸ்லேயே இருப்பாங்க, யாராவது ரொம்ப ஒரு மாதிரி துள்ளுறதுலேயே இருப்பாங்க, ஒரு அவங்களுக்கு பிடிச்சு பண்ணுற ஆக்டிவிட்டி கூட அவங்களுக்கு பண்ணணும்னு தோணாது. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சடன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ என் ஒய்ஃபை வேறு மாதிரி பார்ப்பாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சில பேரை பார்த்து இவ நம்மளுக்காக இப்படி ஒரு பண்ணிட்டாலேன்னு அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கே டைம் எடுக்கும். அண்ட் கூடவே ஒரு குழந்தை. இப்படிலாம் ஒரு சில மென் நம்மனால தான் நம்ம ஒய்ஃப் இந்த பெயின் அண்டர்கோ பண்ணா, ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி ஓவர் கான்ஷியஸ் ஆகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்லா பார்த்துக்கணும், பயங்கரமா கஷ்டம் கொடுத்துட்டு ஆமா நம்மனாலதான் அப்படின்னு இருக்கும். அப்புறம் செக்ஸ்ல இன்வால்வே ஆகாம போற நிறைய மென் இருக்காங்க. இல்ல அன்னைக்கு அந்த விஷயம் நடந்தனால ஷீ பிகேம் பிரெக்னென்ட், பர்த், அவ என்ன வலி அண்டர்கோ பண்ணா நான் பார்த்தேன், அதனால இன்னொருக்கு நான் அதை பண்ண மாட்டேங்கிற மாதிரி எல்லாம் கிரியேட் ஆயிடும். ஓகே, அப்படி இருப்பாங்க. பேபியோட ப்ராப்பர் அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பார்த்து பண்ணியிருப்பாங்க. பட் போஸ்ட்மார்ட்டமில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிப்ரெஷன் வரும்போது பேபி கூட பாண்டே பண்ண முடியாமல் இருக்கும். பேபி பார்த்தா வந்துட்டு ஒரு ஃபீல் ரியாக்ஷன் எமோஷன்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே ஒரு கில்ட் ட்ரிப் பண்ணும், அது கில்ட்டியாக இது இன்னும் ஆட் பண்ணும், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் யாருமே சொல்ல, நம்ம உயிர்மை பை ஜெயஸ்ரீ தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஐ திங்க் வி பிரிட்டி மச் கவர்ட் தி என்டையர் திங். உங்களோட ஃபீல்டு பற்றி இன் அண்ட் அவுட் நானும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அண்ட் இந்த பாட்காஸ்ட் வந்து யாருமே நிறைய பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த டாபிக் மட்டும் பற்றி நிறைய. இன்னொன்று எனக்கு என்ன அப்படின்னா, ரொம்ப ஜாலியாக சுமையாக கூட பேசுன மாதிரி தான், அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணி பேசுன மாதிரி இருந்தது. So thank you for creating that atmosphere. Thank you so much. எனக்கே ரொம்ப ஐ ஓப்பனராக இருந்துச்சு இந்த செஷன். ஐ திங்க் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால உங்ககிட்ட நிறைய பேர் அந்த ஹெல்ப் சீக் பண்ணுவாங்களோ நான் நம்புகிறேன். தயக்கப்பட வேணாம். கண்டிப்பாக ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, நமக்கு கண்டினியூஸாக வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குன்னா நம்ம போய் அதை சால்வ் பண்ணிக்கிறோம் இல்லையா. டாக்டர் எனக்கு பயங்கரமாக வயிறு வலிக்குது, அந்த மாதிரி தான் டாக்டர் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெல்விக் ஃப்ளோர் மசில் இப்படி பெயின் இருக்குது, எனக்கு செக்ஸ் அப்போ பெயின் இருக்குது, எனக்கு தோண மாட்டேங்குது, எனக்கு ஜாஸ்தியாக தோணுது, எதுவாக இருந்தாலும் சீக் பண்ணிக்கலாம். ஒரு இதை வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணி வைக்கும் போது அவங்களுக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தியாகும், இன்னும் ட்ரீட்மெண்ட் ஃபேஸ் எல்லாம் ப்ரொலாங்ட் ஆகும். ஸோ இது எவ்ரி அதர் டாபிக் மாதிரி எடுத்துட்டு இதுவும் கேஷுவலாக எடுங்க, நார்மலைஸ் பண்ணுங்க அப்படின்றீங்க. ஆமாம், இதுவும் மற்ற பாடி பார்ட் மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ கண் சரியாக தெரிய மாட்டேங்குதுன்னா நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு கண்ணு அது ஏற்ற மாதிரி வந்து ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. சேம் லைக் தட் இதுவும் அதே மாதிரி தான் இந்த பாடி பார்ட்டை ஒரு வித்தியாசமாக ஒரு வேற்றுக ஜந்து மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணாமல் ஓகே இதுவும் நம்மளுக்குள்ள இருக்கிறது ஒன்று. லீஸ்ட் லவ்வே வந்துட்டு நம்மளோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் தான் ரிசீவே பண்ணியிருக்கோம். பட் அதுதான் மேஜர் ரோலே ப்ளே பண்ணுது, அதை விட்டுட்டாங்க. ஆமாம், அதனால தான் நிறைய பிரச்சனையும். ஸோ பிரச்சனையை குறைக்கணும் அப்படின்னாலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதை நார்மலைஸ் பண்ணாலே நிறைய இது சால்வ் பண்ணலாம். அது நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப அமேசிங்காக பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இன்னும் நிறைய எபிசோட்ஸ் உங்களுக்காக நாங்கள் ரெடியாக பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு நல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.